ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா செல்லக்குட்டீஸ், ரொம்ப தேங்க்யூ. ஓகேவா, உங்களுடைய சப்போர்ட் அண்ட் கேருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு புரியுது என்னை ரியலாக லைக் பண்ணுறவங்க, என்னை ரியலாக புரிஞ்சுக்கிட்டவங்க என் கூட இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா, மற்றவங்க என்னை ஹர்ட் பண்ணுறதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ஓகேவா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வெட்டிங் ஹால் தான் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த ப்ரைடை பார்க்குறதுக்கு. ஃபைனலாக அங்கே ஒரு ப்ரைடும் வராங்க, கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்படியே அவங்க வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்க அவ்வளோ ஷையோடு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. அந்த பர்சன் செம்ம க்யூட்டாக ஒரு ஸ்மைலு, ஒரு பன்னி ஸ்மைல் தான். இப்போ இந்த பர்சன் அதை பார்த்துட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி சிரிக்க, இவங்க அந்த ஸ்மைலே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அச்சோ, என்னம்மா சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு கேங்கு நிற்குது. ஏன்டா ஜவுக்கா மட்டும் இப்போ சொல்லலாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்க ரெடி ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்டா ஆண்டி அங்கிள் பார்த்தாங்க, அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த பர்சனை பிக்சர் பார்த்ததும் அவங்க ஓகே சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மா தான் இருக்காங்களே, ஐயோ எனக்கு மேரேஜை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்களே சொல்கிறாங்க. பேச மாட்டேங்கிறாங்களா? ஏன்டா நீ இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஏன்டக்கு எப்போ பார்த்தாலும் பாரு கிளப்புன்னு சுற்றிக்கிட்டு இருந்தால் யார்டா பார்த்து வைப்பா உனக்கு பொண்ணு அப்படி சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க யார்? நாக்கா மெக்கு ஜாக்சன் டே. ஓகேவா, இவங்க 4 பேர் தாங்க நின்றுருக்காங்க. இவங்க யாருன்னா ஜவுங்க கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி அதர் சைடு பார்த்தோம் அங்கே ஒரு 4 பேர் நின்றுருக்காங்க. ஜிமின் அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாம்ஜின் நீங்கள் மேரேஜ் ஆகிட்டீங்க, இன்னும் எங்கள் 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆகலை அப்படி சொல்லிட்டு இவர் பார்க்குற. டே நம்ம 2 பேருக்கு என்ன நம்ம 2 பேருக்கு ஆகணுமா அப்படி சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. இப்போது நம்ம ஜெகப் பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா, ஏன் இந்த பூனையை மேரேஜ் பண்ணி எனக்கு தலையெடுத்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் சொல்ல என்ன பூனையை சொல்லிட்டு நம்ம ஜெகப்பும் ஷுகாவுக்கும் க்யூட்டாக ஃபைட்டு வருது. இங்கே பாரு எனக்குன்னு ஒருத்தன் இருப்பான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே ஒரு வச்சக்கண் வாங்காமல் இன்னொரு பர்சன் சால்ட்டஸ் நம்ம சுகா தான் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வச்சக்கணி வாங்காமல் ஒருத்தர் மாதிரி ஒரு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கே அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக இருக்காரு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. வேறு யாரும் நம்ம டே தான் சுகா செட் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகப் பார்க்குறாங்க. எனக்கும் கூட ஒருத்தன் மாட்டாமல் போயிடுவான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம், ஏதோ பொண்ணு பையனும் என்னோட அப்பாவும் பார்த்து வைக்கணும் பார்த்துப்போம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு லவ் மேரேஜ் தான் ஆகும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜின்னு அங்கே பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் நம்ம ஜெகப் வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஜின்னு சொல்கிறேன் நீ அப்படி சொல்லிட்டு ஜெகப் சொல்கிறாங்க. எனக்கு போய் லவ்லாம் செட் ஆக சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இல்லை யாரும் உனக்கு துரத்துக்கு லவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு எதாவது ஜாதகம் பார்க்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெகப் கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாரு, எனக்கு ஜாதகம்லாம் பார்க்க தெரியாது அப்புறம் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இல்லையே நீ ஏதோ கொஞ்சம் பொறி வச்சு பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் அப்படி சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார். இப்போ ஃபைனலாக சரி அமைதியாக இருங்க, அங்கே வெட்டிங் பாருங்க சொல்கிறாங்க. இப்போது அங்கே வெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜான் ஜவுக்காக நீ ஜிமினை திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜிம்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க. அது ஜிம்னு பார்த்து ஐயவர் விங்க் பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகுது. இப்போது ஜிம்கிட்ட கேட்குறாங்க, பார்ச்சிமினியாக நீ ஜான் ஜவுக்காய் திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமாக சொல்கிறாங்க. சம்மந்தம் ஃபாதர் சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 பேருக்கும் ரிங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே ரிங்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஜிம்னுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டாக ரைஸ் ஆகுது. அச்சோ ஃபோனில் கூட பேசவே இல்லையே, அம்மா பிக்சர் காமிச்சாங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை கூட பேசலையா, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 4 கிலோ கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறாங்க. 4 கிலோ கொடுக்குறலாம் அந்த காலம் அப்படி சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் வந்து பிடிக்காதவங்க தான் 4 கிலோ கொடுப்பாங்க, முன்னாடி தெரியாதவங்க தான். எனக்கு அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோடய ஒய்ஃபுக்கு இப்போயே கொடுத்துறேன் சொல்லிட்டு அவர் போயிட்டு திப்பில் அப்படி கிஸ் பண்ணுறாரு. இப்போ இவங்களாம் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இப்போ காய் மெக்கு நம்ம ஜாக்சன் அவங்க 3 பேர் ஷாக் ஆகிடுறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, அவங்க என்னடா அப்படி பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க. என்னடா பண்ணிட்டான், அவனோட பார்ட்னர் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க, டே விடுங்கடா சொல்லிட்டு பார்க்குறாங்க. கொடுத்து வச்சோம்டா அவங்க சொல்கிறாங்க. பார்த்தியா எப்படி ஏஞ்சல் மாதிரி ஒரு ஃபிகர் அப்படி சொல்கிறாங்க. டே ஃப்ரெண்டோட ஒய்ஃப்டா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கரெக்டாக ஒன்று அப்படி தப்பாக சொல்கிறேன் பாரு, என்ன அழகாக இருக்காங்க 2 பேர் பார்க்குறது சொல்கிறாங்க. கண்ணே பற்றும் போல் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. அழகாக இருக்காங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே ஒரு பர்சனல் பார்க்குறாங்க. ஒரு பர்சன் லைட்டாக ஐயோ விங்க் பண்ணுறாங்க. அட பாரு அப்படி சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ இவங்க பார்க்குறாங்க. டே நீ எதுக்கெல்லாம் இப்போ ஷை ஆகிறதா சொல்கிறாங்க. ஒன்னோடா சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. இப்போது மேரேஜ் முடிச்சு கீழே இறங்குறாங்க. அந்த 2 பிரைட்ஸும் இறங்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அங்கே பாருப்பா ஜிமின் சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க, பாருப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி பர்சனை வந்துட்டு அதாவது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக உனக்கு ஃபியூச்சரில் பிடிக்கும். ஓகேவா, அவங்க ரொம்ப நல்ல பையன், பிஸ்னஸ் மேன். அதை தாண்டி நாங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணதும் உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசனால் தான் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம். மேரேஜும் பண்ணி வச்சோம். நீ ஹாப்பியாக இருப்ப சரியா, உனக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அரேஞ்சிட்டு மேரேஜ் வேறு கொஞ்சம் டைம் எடுத்தும். ஓகேவா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அரேஞ்சிட்டு மேரேஜ் அப்படி தான் இருக்கு சொல்லிட்டு எங்கள் ஜவுக்கு தான் எப்படா தன்னோட ப்ரைடு அவர்கிட்ட கொடுப்பாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட ஜிமினோட அப்பா தான் ஜங்கோட ஹேண்டில் ஜிமினோட ஹேண்டை கொடுக்குறாங்க. இந்த அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜங்கு 2 பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு
அப்படின்னு பேசிட்டு அப்படியே காரில் ஏறுறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜங்க் ஜிமினோட ஹேண்ட் அப்படியே ஒரு மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது. சரி இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ அவங்க வீட்டுக்கும் வராங்க. ரொம்ப பெரிய வீடு. ஜிமின் பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய வீடு 2 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் இவ்வளோ பெருசு தான் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினும் சரின்ட்டு ஜங்குக்கு 2 பேரும் கீழே இறங்கி வராங்க. இப்போது ஜங்க் வந்து ஜிமினோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. இங்கே 2 மைட் தான் வாங்கப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. வர ஆண்டி சொல்லிட்டு அவங்க உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க போய் ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குடிக்கலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் ஆண்டி ஜங்க் பார்க்குறாங்க. ஆண்டி இருக்கட்டும் நாங்கள் வந்து குடிச்சிக்கிறோம் சொல்லிட்டு சரி ஓகேப்பா சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்க் 2 பேர் மேலே ரூம் போகிறாங்க. ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க, நீ போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு சொல்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபாலோ ஆகிட்டாரு. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஒரு ஸ்டெப்லேயே வந்து ஃபாலோ ஆகுறாங்க. பரவாயில்ல ஒரு அழகாக அவரே சொல்கிறாரு சொல்லிட்டு அப்படியே இவர் என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக போய்ட்டு ரூமில் வந்து ஷவர் பண்ணிட்டு வெளில வராரு. இப்போ ஒரு பாத்ரூம் போட்டு வராங்க. இப்போ ட்ரெஸ் இருக்குது இதை வேர் பண்ணிக்கோ ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு வெயிட் பண்ணி நானும் வந்துடுறேன் சொல்லிட்டு ஜிமினும் இப்போ ஜங்க் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. கீழே போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் லக்கே சொல்கிறாங்க. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ஜங்கோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே அது ஃபுல்லாகவே கோட் ஷூட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு CEO, அதனால் எங்கள் ஜிம்மோட ட்ரெஸ் அப்படியே அவர் கூடயே அதுக்கேற்ற மாதிரி மேட்சாக செட் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம்முக்கு அதை பார்க்கவே பிடிச்சிருக்கு. இப்போ லக்கேஜ் அந்த எம்டி சூட் கேஸை மட்டும் மேலே தூக்கி போட்டு போகலாம்னு சொல்லிட்டு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, கீழே இறங்குறாங்க. இப்போது அந்த ஆன்டி ஜூஸ் குடிக்கிறாங்க. 2 பேருமே அந்த ஜூஸை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இங்கே பாருப்பா ஜங்குக்கு ரூமை வீடெல்லாம் சுற்றி காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, பாரு இவங்க அங்கே நம்ம வீட்டில் இருந்தவங்க அம்மா தான் அனுப்பியிருக்காங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. ஏன்னா தெரியாதவங்களாம் வைக்க முடியாதுல்ல அப்படி சொல்கிறாங்க. கரெக்ட் தான் சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. 2 பேரும் இப்போ வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஜங்குக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் வீடு எதுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் பேப்ஸ்லாம் வந்தால் ஓடி ஆடி விளையாடணும்ல சொல்லிச்சு. அக்காவுக்கு சொல்ல ஜிமினுக்கு ஒரு அக்குவராக போயிடுது. ஆச்சு ஜங்குக்கு என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் உண்மை தானே சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட தான் பேச முடியும், வேறு யார்கிட்ட பேசணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட ஒன்று ஆக்சுவலாக ஒன்று சொல்லணும் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்க் பார்க்குறாங்க. சொல்லு ஜிமின் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. 1 செகண்ட் சொல்லிட்டு தள்ளி வராங்க. ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. பாரு உனக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு, நீ உன்னை பற்றி இப்போ எதுவும் சொல்கிறதா சொல்கிறாங்க. ஏன் ஹேங் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ கொஞ்சம் ஒர்க் பிஸியாக போகுது, ஸோ நீ இப்போதைக்கு சொல்ல வேணாம், இந்த ஆப்ரேஷன் ஒன்று நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், அது முடியட்டும், அது முடிஞ்சக்கப்புறம் சொல்ல சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் தப்பாக நினச்சிக்க மாட்டார். அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டாரா, அவனை புரிஞ்சு பார்த்து சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு புரியுது அவங்களை பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்கான பாசம் தான் சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கே சொல்கிறாங்க. டே பார்த்துக்கண்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்துட்டு ஜிமின் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிமின் வந்து ஜங்க் கிட்ட வராங்க. வந்துட்டு ஆக்சுவலாக சொல்கிறாங்க, பாரு ஜிமின் நீ நானும் இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் இருக்கலாம், ஆனால் உன்னை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஜிமின் சொல்கிறாங்க. என்ன அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிச்சு ஜிமின், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் அம்மா எனக்காக நிறைய அலைன்ஸ்லாம் பார்ப்பாங்க, எனக்கு கோவம் வரும், எதுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பிக்சர்லாம் காமிக்கும் கோவம் தான் வரும். உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சா அப்படி சொல்லிட்டு, அதுவும் அந்த ரெட் டிஷர்ட்டில் அந்த பிக்சரில் வேறு மாதிரி இருந்தால் சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்குக்கு சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அது சொல்கிறாங்க. என்ன பார்க்கும்போது பிடிச்சிருந்தா ஜிமின் அப்படி ஜங்க் கேட்குறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கும் அம்மா இது வரைக்கும் யாரையும் வந்துட்டு எனக்காக நிறைய ஃபோர்ஸ்லாம் பண்ணதில்லை, உங்களை தான் ஃபஸ்ட் டைம் காமிச்சாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்காக உங்களை ஃபஸ்ட் டைம், அதாவது நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பார்த்ததுலேயே பிடிச்சது உங்களை தான். அந்த ரீசன் நல்லா நீங்கள் சனிலாவும் வந்து நல்லாயிருக்கும்னு நினச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஹஸ்பண்டாக நீங்கள் வரணும்னு நினச்சி தான் பிக்சர் 2 காமிச்சாங்க. நான் பிக்சரை பார்த்துமே ஓகே சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட பேசணும் அதெல்லாம் ஆசைப்படல. ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், பிஃபோர் மேரேஜே பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கும் டைம் இல்லாமல் போயிடுச்சு, சாரி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஒன்றா தானே இருக்க போகிறோம், ஒருத்தர் பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஜங்க் போய் ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு இந்த ஜங்கோட ஹக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி டைட்டாக போய் ஹக் பண்ணுறாங்க. ஒரு வாமான ஃபீலிங் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பாரு நீ என் கூட எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ செகண்டாக ஒரு ஃபால் ஆகுறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபால் ஆகுறாரு நம்ம ஜங்கு மேலே. ஜிமின் பார்க்குறாங்க. எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் எனக்கும் நானும் அதே தான் சொல்கிறேன் ஓகேவா, எவ்வளோ டைம் வேணும் எடுத்துக்கோ, ஆனால் இது மட்டும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் என்ன பண்ணுறாங்க, நான் ஜிம்மில் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படி லிப்பில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜிமினும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. பேக்கை ஸ்கால் பண்ணல, ஜங்க் மட்டும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. எனக்கு அங்கே கிஸ் பண்ணேன்னா எனக்கு அதுக்கப்புறம் எப்படா அகைன் பண்ணணும்னு தோணுச்சு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உங்கள் ஒய்ஃப் தான், ஆனால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. ஓகே மற்றதெல்லாம் அப்புறம் நான் கிஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஹானஸ்ட்டாக பேசுகிறது, அவர் ஓப்பனாக பர்மிஷன் கேட்குறதுலாம் பிடிச்சிருக்கு. ஜிமினும் ஜங்கு டைட்டாக அவர் மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. அது அழகாக இருக்குது. சரி இப்போ போகலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ அவங்க கார்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ நம்ம 2 பேரும் போய் உட்காராங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சிடவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஜிமின் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்குமே தெரியுது ஜிமின் தானே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சார் சைட் அடிக்கிட்டு தன்னோட ஒய்ஃப் தானே அப்படி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. எங்கள் ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அம்மா நீங்கள் ஒரு ரைட்டான பர்சன் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஹாப்பி தான், ஆனால் என்னோட ஜாப் தேடிட்டு போய் ஒரு அக்செப்ட் பண்ணி போகிற அம்மா சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ
ஜிமின் ஜங்குக் 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் அப்படின்னா சைட் அடிக்கிறாங்க தெரியாமலே. இப்போ ஜங்கு தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ ஆண்டி கூப்பிட்றாங்க, சாப்பிடுங்கப்பா டின்னர் சொல்கிறாங்க. கீழே போகலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேர் கீழே வராங்க. வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வந்து வைக்கிறாங்க. ஜிம் உனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்குமா ஜிம்னு சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கும் ஜங்கு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு 2 ஃபுட்டையுமே வந்துட்டு சர்வ் பண்ணிடுறாங்க. ஆண்டி நீங்களும் சாப்பிடுங்க, இல்லைப்பா எனக்கு டைம் இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சாப்பிட முடிச்சுட்டு ஆண்டி பார்க்குறாங்க, நல்லா வரைக்கும் முடிச்சுட்டு நான் கிளம்புவா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்லிட்டு அவர் டோர் லாக் பண்ணிட்டு இப்போ ஜங்கு ஜிம் 2 பேர் ரூமுக்கு வராங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நீ கம்ஃபர்டபுளாக தூங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ஜிமினும் அப்படி படுத்துக்கிறாங்க. பக்கத்தில் ஜங்கு படுத்துக்கிறாங்க. கொஞ்சம் மிட் நைட் ஆகுது. ஜிமின் போயிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி, அவரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அழகாக கியூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்கு தான் ஃபஸ்ட் ஆகி சவுண்ட் பண்ணுறாங்க. ஜிமின் பார்த்தா பேபி மாதிரி பவுட் பண்ணிட்டு நம்ம ஜங்கோட பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி போய்ட்டு 4 கிலோ கிஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ ஜங்கு வந்து மெதுவாக வந்துச்சு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வராங்க. இங்கே ஆண்டி தான் குக் பண்ணிச்சுருக்காங்க. ஆண்டி சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, இந்த ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு என்ன பண்ணுவாங்க, நைட்டு ஜிம்மியோட அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. ஜிம்முக்கு என்ன ஃபுட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஜிமின் வந்து நைட்டு கொஞ்சம் வெஜிடபிளாக இருந்திருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு சாப்பிட்டுருப்பாரு. அதை பார்க்குற ஜங்கு கொஞ்சம் சரியாக பிடிக்கல போல, சொல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜிம்மியோட அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் பிடிக்குமோ அவங்க சொல்ல இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேப்பா சாரிப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி உங்கள் மேலே தப்பு இல்லை, எனக்கே தெரியாதுல்ல என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ தானே வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு ஏன்னா இந்த ஆண்டி ஜங்கோட வீட்டில் ரொம்ப டேஸாக ஒர்க் பண்ணவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுறாங்க. இங்கே ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக்கு தான் வந்து கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜங்கா அன்றைக்கி வீட்டுக்கு அன்றைக்கி என்ன ஆஃபீஸ் வருவா சொல்கிறாங்க. ஏன்டா மனசாச்சு இருக்காடா, எனக்கு நேற்று தாண்டா மேரேஜ் ஆனிச்சு, அதுக்குள்ளே ஒன்று ஆஃபீஸ் வருவான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அரேஞ்சு மேரேஜ் தானே அதான் சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா அரேஞ்சு மேரேஜ் பண்ண மாதிரி இருக்கு அவனை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. பாருங்கடா ஓவராக டேஸ்ட் பண்ணிங்க, என்ன பண்ண தெரியாது, ஒழுங்காக இருந்துக்கோங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு சரி எப்போ வருவா சொல்கிறாங்க. டே 1 வீக் அப்புறம் வருவோம் வைங்க அப்படி சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாரு. இப்போது ஜிமின் தான் ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஜிமின் எந்திரிச்சாலும் தெரியல சொல்லிட்டு லேப்டாப் வச்சுட்டு அவர் மேலே வராரு. மேலே வந்து பார்த்தா ஜிமின் எந்திரிச்சு அப்படி பேட்டில் க்யூட்டாக உட்காந்துருக்காரு. பார்க்குறதுக்கு ஒரு அழகாக எப்படின்னா ஹேர்லாம் மெஸ்ஸியா ஒரு மாதிரி பவுட்டி பேபி மாதிரி ஒரு உட்காந்துட்டு இருக்காரு. ஜங்கு பார்த்த மாதிரி ஸ்மைல் வருது அவருக்கு. ஜிமின் சொல்கிறாங்க ஜங்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து ஹேண்டை நீட்டுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, என்னது பேபியா என்னன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு வந்துரு அப்படி தூக்குறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. அது ஜங்கு வந்து ஜிமின் சொல்கிறாங்க, ஜங்குக்கு நீங்கள் எப்போ எந்திரிச்சிங்க சொல்கிறாங்க. நான் முன்னாடி எந்திரிச்சா சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ தூங்கிட்டு இருந்தல, நீ தூங்கிட்டு தான் விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. என்னை எழுப்பியிருக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நான் குக் பண்ணோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், உனக்கு குக் பண்ண தெரியாது எனக்கு தெரியும், ஆண்டி குக் பண்ணுவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன குக் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு ஜிமின் ஒரு பேர் காமாக கேட்குறாரு. அவருக்கு புரிஞ்சிருது. இங்கே பாரு ஜிமின், அவங்க வெஜிடபிளும் மேக் பண்ண மாட்டாங்க. ஓகே வெஜிடபிள் குக் பண்ணுவாங்க, ஆனால் அதிகமாக குக் பண்ண மாட்டாங்க. உனக்கு பிடிக்காத அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுக்க சொல்கிறாங்க. என்ன அப்படி ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் நான் ஆண்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க சொன்னாங்க சாரி நைட்டு உனக்கு பிடிக்காம இருந்துச்சா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் டே இல்லை, அவங்க வந்து குக் பண்ணி வச்சுருக்காங்களா, அது வந்து அது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு தான் சொல்கிறாங்க. பாரு சில ஃபுட் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காதுல்ல, அதே மாதிரி தான் ஓகேவா எனக்கு கூட பிரச்சனை இல்லை. சாரி உனக்கு தெரியாமல் ஃபுட்டு வந்துட்டு அதை கொடுத்துட்டேன், இப்போ வந்து பிடிச்ச மாதிரி தான் மேக் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே அதுக்கு ஆமாம் நைட்டு நான் சரியாக சாப்பிடவே இல்லை சொல்லிட்டு ஜிமின் பாவமாக சொல்கிறாங்க. சரி அவ்வளோ தானே இப்போ நல்லா சாப்பிடலாவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு குளிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. ஃப்ரெஷ்ஷாக க்யூட்டாக இருக்காரு. ஜங்குக்கு ஜிம்மில் கொஞ்சிட்டே இருக்கணும் போல இருக்குது, அவ்வளோ அழகு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மில் உட்கார வச்சுட்டு அந்த ஹேர் ட்ரை எடுத்து ஹேரில் வைப் விடுறாங்க. ஜிமின் ஜங்கே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சொல்கிறாங்க, நான் பேபி இல்லை அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பேபி தான் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி ஜிம்மின் போய்ட்டு ஜங்கு டைட்டாக ஹிப்பில் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் கூட இருக்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது சொல்கிறாங்க. கம்ஃபர்ட்டாக 1 டேல சொல்கிறாங்க. நம்ம ஒருத்தவங்க கூட கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு 1 டே 1 மணி நேரம் அப்படிலாம் இல்லை, ஒரு காஃபி கொடுக்குற நேரம் போதும் அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல ஜங்கு தான் ஜிம்மோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு அப்படி மார்னிங் போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க, இது மார்னிங் கிஸ் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் எனக்கு எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல, ஆனால் நான் தேவைன்றப்பட எடுத்துப்பேன் சொல்கிறாங்க. நீங்களும் எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மினை பார்த்து சொல்ல ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப க்யூட்டாக. நம்ம ஜிம்மும் ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஃபைன் நான் போகலாமா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்க சொல்கிறாங்கப்பா, நிறைய சாப்பிடலாம் சொல்லிட்டு ஜங்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் ஜிம்மில் வந்து ஆக்குவரை ஃபீல் பண்ணக்கூடாது. ஆண்டி சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் சோப் பண்ணிக்க சொல்கிறாங்க. எனக்கு நிறைய ஒர்க்கெலாம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் அதர் ஒர்க் பார்க்க போயிடுறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்முக்கு தேவையான ஃபுட்டை நிறைய வைக்கிறாங்க. ஜிம்மின் நிறைய சாப்பிட்றாங்க, அது பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஜங்கு தான் ரசிச்சு பாருங்க, பொறுமையாக சாப்பிட சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு லீஃப் மாதிரி இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் அந்த மீல்ஸ் எல்லாம் வச்சு அந்த மீட்டெல்லாம் வச்சுட்டு கொடுக்குறாங்க. இதை இப்படி சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க, ரொம்ப நல்லா சாப்பிட நம்ம ஜங்கு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு இந்த மாதிரி ஃபுட்லாம் பிடிக்குமா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்கு பார்க்குறாங்க. சரி எனக்கு வந்து குக் பண்ணுறேன்
பண்ணுற டைம் வரப்போ நான் குக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஜிமின் நிறைய சாப்பிட்டாங்க, எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஜிமின். ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஏன்னா இது இவ்வளோ தான் சாப்பிட்ருக்க சொல்கிறாங்க, எனக்கு போதும் சொல்கிறாங்க. பார்த்து அவ்வளோ சாப்பிடணும்னு நினச்சி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே ஃபுல் ஆகிட்டா ஓகே சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் குடி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் குடிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, நீங்கள் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. இல்லை நான் ஆஃபீஸ் போகல, 1 வீக் வீட்டில் தான் இருக்க போகிறேன், வெளில எங்கன்னா போகலாமா சொல்லி கேட்குறாங்க. போகலாமே சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. சரி இப்போ ரெடி ஆகும் சொல்லிட்டு 2 பேர் ரெடி ஆகிட்டு வெளில தான் போகிறாங்க. ஜிமின் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அவர் படுக்க பேபி மாதிரி வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிம்மில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு என்ன வேணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நிறைய சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் வாங்குறாங்க. ஜங்குக்கு நான் மேரேஜ் கொண்டு ஷாப்பிங் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, அது டைமில் சொல்கிறாங்க, நம்ம மேரேஜ் ரொம்ப 1 வீக்கில் அரேஞ்ச் ஆனதுனால டைம் வந்துருக்காது, நான் வாங்கி தரேன் சொல்லிட்டு ஜங்கு ஜிம்முக்கு தேவையான எல்லாமே ஸ்லீப்பர்ஸ் வீட்டுக்கு போகிறதுன்ற நிறைய திங்ஸ் வந்து சேமாக ஒரே மாதிரி கப்பல் பேராக எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஜிமினும் நல்லா நிறைய வாங்குற பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அவர் வந்து கார்டு கொடுத்து எல்லாத்தையும் வாங்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் ஜங்கு யாருக்கும் இந்த மாதிரி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ஜிமினுக்காக தான் எல்லாம் வாங்கி தரேன். ஏன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இருந்ததும் இல்லை. அந்த ரீசன் நல்லா ஜிமினுக்கு எல்லாம் பார்த்து வாங்கி தராரு. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. லக்கேஜெல்லாம் கொண்டு போய் காரில் வச்சுட்டு போய் சாப்பிடுவோமா, சாப்பிடாமே சொல்லிட்டு ஜங்கு ஜிமினு போயிட்டு ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணுறாங்க. டே 1 அந்த ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா ஜங்கு ஜிமின் இப்படி தான் வந்துட்டு எவ்ரி டே அப்படி தான் போகுது. ஜங்கு ஜிமினை கெஸ்ட் மட்டும் பண்ணுவார். அங்கங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்படி 1 வீக் போயிடுச்சு. இப்போ 1 வீக் ஆஃப்டர் இந்த ஆண்டி தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு தம்பி எப்படி சொல்கிறாங்க, என்ன ஆண்டி சொல்கிறாங்க, இது வந்து அவங்க வந்துட்டு வில்லேஜில் தான் அவங்க நேட்டிவ், இந்த மாதிரி என்னோட பிரதருக்கு வந்து உடம்பு சரியான போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் நானும் அவங்களுக்கு இன்னொரு மேட் ஆண்டி இருப்பாங்க, ஹெல்ப்புக்கு 2 பேர் இருப்பாங்க, நாங்கள் 2 பேர் இப்போ ஊருக்கு போய் அவனுப்பா சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, ஆமாப்பா சொல்கிறாங்க. சரி தாங்க சொல்லிட்டு மணி கொடுக்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க, இல்லைப்பா இல்லை ஆண்டி வச்சுக்கோங்க, நீங்கள் போகிறீங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்த் க்யூர் ஆனது நாங்கள் வந்துடுறோம், நீங்கள் அது வரைக்கும் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஆண்டி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் மேலே தூங்கி இருந்துருப்பாரு. ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்லாம் பாதி அப்படியே இருக்குது. நம்ம ஜங்க் போட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு சூப் மேக் பண்ணுறாங்க. இது ஜிமினுக்கு பிடிக்கும்னு நினைக்க சொல்லிட்டு ஒரு சூப் மேக் பண்ணிட்டு மேலே வராங்க. இங்கே பார்த்தா ஜிமின் பார்த்தா அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி குப்புற படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எந்திரி அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி ஆண்டி ஊருக்கு போயிட்டாங்க சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் அவங்க பிரதருக்கு உடம்பு சொல்லியாம்மா அதனால அவங்க போயிட்டாங்க. சரி இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு எனக்கு குக் பண்ணவே தெரியாது அப்படி சொல்லி ஜிமின் ஒரு பாவமாக சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே ஜிமின், நான் குக் பண்ணுவேன், நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா, எனக்கு குக் பண்ண தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, நான் இருக்குமே எதுக்கு ஃபீல் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் பயந்துட்டேன், எப்படா குக் பண்ணுற சொல்கிறாங்க. நான் வேணால் கற்றுக்கவா சொல்கிறாங்க. கற்றுக்கலாம் ஜிமின், ஒன்றும் அவசரம் இல்லை ஓகே சொல்கிறாங்க. இந்த சூப்பு தான் சொல்கிறாங்க. அச்சோ எவ்வளோ சூடாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, பார்த்து கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சூடாக வச்சுறாங்க. அச்சோ அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. ஜிமின் அவங்க பார்க்குற என்னாச்சு சொல்கிறாங்க, சுட்டுடி சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. போய்ட்டு அப்படியே ஜிமின் லிப்பில் லைட்டாக ஒரு பெக் பண்ண ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ போயிட்டு சொல்கிறாங்க. போயிடுச்சா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் இப்போ ஜங்கு அந்த சூப்பு அவரே ஊதி அப்படி கொடுக்குறாங்க. இப்போ கூடி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு இவ்வளோ கேரிங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் அவன்கிட்ட கேட்கவா சொல்கிறேன் கேரி ஜிமின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருந்தாங்களா எக்ஸ் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக குடிச்சு முடி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் மனசுக்குள்ள ப்ளேட் பண்ணுறாங்க. யாரும் இருக்கக்கூடாது, நான் தான் ஃபர்ஸ்ட்டில் ஒர்க் சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்கு வந்து ஃபுல்லாக சூப்பராக ஃபிட் பண்ணி வச்சுட்டு உரமாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிஷ்யூ எடுத்து மவுத்தில் வைப் பண்ணிட்டு பார்க்குறாரு. இப்போ கேளு சொல்கிறாங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க க்ரஷ் யாரும் இல்லை சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறீங்க இதுக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு ஜங்கு லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் லவ் இருக்கணும்னு ஆசை சொல்கிறாங்க. அப்படியா, நீ தான் என்னோட ஃபஸ்ட் லவ், எனக்கு அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உனக்கு எல்லாமே வாங்கி தரணும். எப்படின்னா எப்படி நான் அதர் கப்பல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்த ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இந்த மாதிரி யாரோட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் உன்னோட பிக்சர் பார்த்ததுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுறேன், நீ தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் ஒய்ஃப் எல்லாமே நீ தான், ஒரு பார்ட்னர் எல்லாமே நீ மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் மேரேஜ் அன்னைக்கு கூட உனக்கு யாருக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்மளுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாதுக்காக தான் கிஸ் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் முடியும் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. ஜிம்முக்கு ஹாப்பி ஆகிடுது. எனக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தானே, அவங்களுடைய ரைட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு நினச்சிட்டு சொல்லிட்டாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் 4 கிட்ட வச்சுட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கொஞ்சிட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கூட சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமினும் ஜங்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு ஒரு கால் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு தான், இங்கே இப்போ நீங்கள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. என்ன ஜங்கு சொல்கிறாங்க, நான் ஆஃபீஸ் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி ஜிமின் என்ன பண்ணுறாங்க, டக்கு எதிர்க்கிறாங்க. என்னம்மா பண்ணுற சொல்கிறாங்க. நான் வந்து ஹெல்ப் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், இல்லை நீங்கள் வாங்க சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு அந்த ஆஃபீஸ்க்கான ட்ரெஸ்ஸு பேகு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பாரு அதுக்குள்ளே எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜங்கு என்ன ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை நாங்கள் பார்த்துக்கணும் அவங்க வாங்க சொல்லிட்டு கீழே போய்ட்டு என்ன பண்ணுறா ஜிமினுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ண தெரியும். அந்த பிரெட் டோஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஜூஸ் இருக்குது ஃப்ரிட்ஜில், அதை வந்து
ஊற்றி ஒரு கிளாஸ் வச்சு கொடுக்குறாங்க, இதை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் சொல்லி இல்லை ஜங்கா நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாம்மா சொல்லிட்டு அவரும் அதெல்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இப்போ நான் கிளம்பவோ சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு சொல்கிறாங்க. இதில் தனியாக இருக்கணுமா சொல்கிறாங்க. ஆமாண்டம்மா தனியாக தான் இருக்கணும். வேணா ஆஃபீஸ் வரே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் ஆஃபீஸ் பற்றி எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கும் ஜிம்மில் ஃபோர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு சேஃபாரு எது வந்தாலும் எனக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. டோர் லாக் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜங்கு பாய் சொல்கிறாங்க. ஜங்குக்கு மனசே இல்லை. சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஒர்க் இருக்குது சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துடுறாரு. இப்போ ஜிமினுக்கு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. ஏண்டா உனக்கு மேரேஜ் ஆனது அந்த அந்த இதெல்லாம் போதுமா, அந்த மேரேஜ் வைப்லாம் போதுமா, என்ன இன்னும் வேணுமா சொல்கிறாங்க. ஹேங் அப்படி சொல்கிறாங்க. என்னடா ஹேங் ஏண்டா நீ ஒரு ஆஃபீஸர் நீ மறந்துட்டு நீ பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க எனக்கு ஜங்கா விட்டு வர மனசில் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. என்ன எல்லோரும் ஒன்றாவா இருக்கீங்க. ஆமாடா நாங்களும் ஒன்றா தான் இருக்கோம், நம்ம வீட்டில் தான் இருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சு நீ வரணுடா சொல்கிறாங்க. ஓகே வரேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் கட் பண்ணிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு வீட்டை டோர் லாக் பண்ணிட்டு ஜிம்கிட்ட ஜங்க் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணது பெட்டர் தான் சொல்லிட்டு சேஃபாக போய்ட்டு வாமா சொல்லிட்டு அவரும் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஜிம் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு காரில் வராரு. இங்கே வந்துட்டு அவங்க ஒரு வீட்டுக்கு வராரு. இங்கே பார்த்தா இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபைலை வச்சுட்டு ஹேங் அப்படி சொல்லிட்டு வராங்க. பாருடா ஒரு ஆஃபீஸராக இருந்தவங்க எப்படி மாறிட்டான் பார்த்தியா சொல்கிறாங்க. நாங்கள் அது அடிக்கடி சொல்கிறோம் நீ ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தை நிரூபிச்சிட்ட பார்த்தியா சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. பாரு ஒரு ஆஃபீஸர் இருந்த மறந்துட்டு ஆச்சோ அதை விடுங்க சொல்கிறாங்க. அம்மா எப்போ போக சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக போக சொல்கிறாங்க. அப்படியே ஜங்கு இருக்காங்களா ரொம்ப என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஹாப்பியாக தான் எங்களுக்கு ஓகே தான் வா உட்கார சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லவே இல்லை ஹேங் சொல்கிறாங்க. டே இதெல்லாம் முடிச்சுக்கப்புறம் சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அம்மா இப்போ என்ன எமர்ஜென்சி சொல்கிறோம் இங்கே பாருடா சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அச்சோ இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் சொல்லிடணும்ல ஆல்ரெடி சொல்லணும்ல இந்த பிரைட் ஃபார் சேல் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இந்த குரூப் ஃபார் சேல் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்ப்பேன். ஆமாம் இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்டா. இது வந்துட்டு நார்த்தன் சிட்டியில் நடக்கும். அந்த மாதிரி வேணால் பொண்ணுங்க ரொம்ப டேஸ் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க அப்புறம் மேரேஜ் ஏஜில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க வந்துட்டு மேரேஜுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களோ அதை எடுத்து வந்துட்டு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் முன்னாடி வந்துட்டு அந்த பொண்ணுங்க லைனாக உட்காந்துருப்பாங்க. திங்ஸு அதெல்லாம் வச்சுட்டு அவங்க ஃபேஸ் வந்து கவர் பண்ணி பிரைடல் மேக்கப் போட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே நிறைய பேர் இதே மாதிரி மேரேஜ் ஆகுது பசங்களும் போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணுங்களை பார்த்துருந்தா மேரேஜ் அங்கேயே அந்த கோவிலே மேரேஜ் பண்ணிப்பாங்க 2 பேரும். அவங்களுக்கு வந்து கோவிலே நிச்சயம் மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆகிட்டு அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கும் உங்கள் லைஃப் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதை வந்துட்டு அந்த நார்த்தன் சிட்டியில் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ அதில் தான் பிரச்சனையே சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க இருக்கு. ஆமாம் இப்போ அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டான வேலை ஒரு கல்ச்சரில் வந்து இருக்குது. அந்த கல்ச்சர் நார்த்தன் சிட்டியில் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம சவுத்தன் சிட்டியில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு மாதிரி என்ன ஹேங் சொல்கிறீங்க சொல்லிட்டு நம்ம ஜிம் தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே இருக்கிறது யாருன்னா ஜின்னு சுகா ஜே ஹோப் நம்ஜுன் ஓகேவா இவங்க 4 பேர் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க எப்படிங்க சொல்கிறாங்க. அது என்னென்னா இந்த மாதிரி தப்பான தொழில் பண்ணுவாங்களாம். ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட பேரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரைடலாக வந்துட்டு இது வந்துட்டு ப்ரைடல் வந்துட்டு எதுக்கு ரெடினா மேரேஜுக்காக தான் வந்து ரெடின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் ஃபார் சேல் அப்படின்னு வச்சுருக்காங்க. சேல் விற்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அது விற்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க என்னென்னா ரொம்ப குட்டியான குழந்தை கொஞ்சம் மிடில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மீடியமான பொண்ணுங்க ஒரு 14-15 ஏஜில் உள்ள பொண்ணுங்களை ரொம்ப யாருமே இல்லாத பொண்ணுங்க அப்புறம் ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க ஃபேமிலியிலேருந்து பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வரது. சில பொண்ணுங்க அனாதையாக இருப்பாங்க. அவங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி மேக்கப்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிடுறாங்க. இதுக்கு அவங்களும் வந்து மேரேஜ் நினச்சிட்டு ஏமாந்து போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க கொஞ்சம் டேஸ்க்கு அந்த பொண்ணுங்களை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த இது போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுங்களை தூக்கி போட்டுறாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சில பொண்ணுங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பொண்ணுங்க இறந்து போகிறாங்க. சில பேர் எல்லாம் கொன்னே போட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்க சொல்ல இதை கேட்குற ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. என்ன ஏன் சொல்கிறீங்கன்னு. ஆமாம் நம்ம ஹையர் ஆஃபீஸர் தான் சொன்னாங்க. இது வரைக்கும் நார்த்தன் சிட்டியில் நடந்துச்சு. அங்கே நிறைய போலீஸ்லாம் வந்துட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அங்கே சில போலீஸால் கண்டுபிடிக்க முடியாமல் அது சிபிஐக்கு போயிருக்கு. ஆமாண்டா இவங்கெல்லாம் சிபிஐ ஓகேவா அது சிபிஐ கைக்கு போகும்போது தான் அவங்க பர்ஃபெக்டாக அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதில் நிறைய பேர் வந்துட்டு பிஸ்னஸ் மேன் அப்புறம் நிறைய பாலிடிக்ஸ் அதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம தானே பெஸ்ட்டு பேட்ச் இதில். இப்போ நம்ம சவுத்தன் சிட்டியில் நடக்க சொல்கிறாங்க. நம்ம சவுத்தன் சிட்டியில் ஆமாம் இது வந்து இங்கே வந்துட்டு அந்த மாதிரி கல்ச்சரில் சொல்கிறாங்க. வேறு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கிளப் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிளேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணுங்க வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களும் ஒர்க்குக்காக வர மாதிரி ஷார்ட்டான ட்ரெஸ்லாம் போட்டு நின்றுட்டுருப்பாங்க. அவங்க தான் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி டான்ஸ் பண்ணுறது பவ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுவாங்க. அவங்கள எந்த பொண்ணுங்களை பிடிக்குதோ அவங்க சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அது இன்டெரக்டாக வந்துட்டு அவங்க பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஏன்னா நம்ம சிட்டியில் அந்த கல்ச்சர் கிடையாது இந்த மாதிரி. ஏன்னா அங்கே வந்துட்டு அந்த மாதிரி பிரைடு வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிடுவாங்க. இங்கே அப்படி பண்ண முடியாது இல்லையா. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 2 விஷயம் நடக்குது. ஒன்று பார்க்கு அந்த சைடில் அந்த மாதிரி பிரைடு பார் சேல் பண்ணுறதும் பண்ணுறாங்க. பார்க்கு உள்ள இந்த மாதிரி ரொம்ப மாடர்னாக இருக்கிற பசங்களை வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுவாங்க சொல்கிற. நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன ஹேங் பண்ண சொல்கிறாங்க. நம்ம தான் பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு போலீஸில் யார் இருப்பாங்க மற்றவங்க எப்படி இருப்பாங்க தெரிஞ்சிருக்காங்க. போலீஸாக போகிறவங்கள்ட்டலாம் அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம சிபிஐன்றாலும் நம்மக்கிட்ட அவங்களெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. நம்மளை யாரும் மேக்ஸிமம் பார்த்ததும் கிடையாது.
ஸோ இப்போ நம்ம தான் வந்துட்டு இதை வந்து கண்டுபிடிச்சாகணும்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, என்ன வழக்கம் போல தான் நீயும் ஜேகப்பும் அந்த கெட்ட பொண்ணு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஆக்குவரா இருக்கணும் நான் போட மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏங்க இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகாத ஒரு பர்சன் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்காக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் போட மாட்டேன், என்னோட ஜங்காவை தெரிஞ்சா எதாவது நினச்சிடுவாங்க. அதுவும் அங்கே பாரு அவரும் தெரியாது சொல்கிறாங்க. அவர் தெரியாது அதுக்காக என்ன போய்ட்டு ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ண சொல்கிறீங்களா, அது எவ்வளோ ஆக்குவரா இருக்கு தெரியுமா, நான் போட மாட்டேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இது நம்ம டியூட்டி சொல்கிறாங்க, நம்ம டியூட்டி லேடி கட்ட போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. நான் பண்ண மாட்டேன் ஏங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஓகே நீ அந்த கெட்ட போட வேணாம், நீ அந்த ப்ரைட் மாதிரி ரெடியாக ஓகேவா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அது ஃபுல்லாகவே ரெடியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் எப்படி ஏங்க சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை பண்ணணும்னா நம்ம தான் சாக்ரிஃபைஸ் பண்ணதான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 3 பேர் உஷார் இல்லை சொல்கிறாங்க. எங்களுக்குலாம் லேடி கட்டப்பட்டால் நல்லா இருக்காடா சொல்கிறாங்க. இல்லை அப்பெல்லாம் நல்லா தான் இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. இங்கே பாருடா உனக்கும் ஜிம்முக்கு தானே நல்லாயிருக்கும் ஜேகப், நீயும் ஜிம் தானே பர்ஃபெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்களுக்கு தான் அந்த சாஃப்டான ஸ்கின்னு சொல்லிட்டு இவர் என்னோட ஐஸ் வைக்கிற நம்ம சின்ன நல்லா ஐஸ் வை ஏங்க சொல்கிறாங்க. சரி எப்போ இது சொல்கிறாங்க, இந்த வீக்கெண்ட் தானே சொல்கிறாங்க. வீக்கெண்ட் ஆமாம் வீக்கெண்ட் வந்து பசங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வருவாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ரொம்ப தப்பு இல்லையா எனக்கு ரொம்ப தப்பு தான், என்ன பண்ணுறது நிறைய கண்ட்ரிபியூட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இதை நம்ம தான் அந்த சீக்கிரட்டாக முடிச்சாகணும்னு சொல்கிறாங்க. அந்த சீக்கிரட் மிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜங்க் கடை சொல்லிக்கு அந்த மாதிரி சிபிஐ இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகே ஏங்க சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே பாரு கொஞ்சம் மேரேஜ் வைப்பு விட்டு கொஞ்சம் வெளில வாடா சொல்கிறாங்க. நான் வந்துட்டேன் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே இப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. போ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு பார்க்குறாங்க, பாவம் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஆண்டி எப்படி இருக்கேன் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா பண்ணி எப்படி சொல்கிறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் கேட்குறாங்க. இது யாரா ஜங்கோட அம்மா தான். ஜங்கோட அம்மா கிட்ட ஜிமின் ரொம்ப நல்லா ஃப்ரெண்டே பேசுவாங்க. இங்கே பார்ப்பானி உனக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஆண்டி இருந்தாலும் சொல்கிறாங்க பாரு அவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆண்டி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அப்புறம் ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. ஓகே அவன் டியூட்டியில் போய் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி போனேன் ஆண்டி, ஆனால் டியூட்டி வந்து வீக்கெண்டில் தான் ஸ்டார்ட் ஆக சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக சொல்லிட்டு ஜங்கோட அம்மா விட்டுறாங்க. ஏன்னா ஜங்கோட அம்மாவுக்கு ஜிமின் ஒரு பெயின் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜிமின் வந்துட்டு ஜங்க் கூட பேச மாட்டாங்க, ஆனால் ஜங்கோட அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே வந்துட்டு உன்னை வந்து பண்ணுப்பா அப்புறம் பேசி அப்புறமா சொல்லிக்கலாம் ஜங்க் கூட்டன்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு இதில் தான் ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது ஜிம்மி தான் ஈவினிங் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஜங்க் வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அழகாக ரெடிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு பார்த்தா ஆஃபீஸ் போயிட்டு வராங்க. வரும்போதே ஒரு ஃப்ளவர் ஷாப் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு இந்த வரைக்கும் ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன், மற்ற நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டேன், ஆனால் ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுக்கவே இல்லை. ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வரவா இதை வாங்கி கொடுத்தா அவன் கொஞ்சம் பிடிக்கும், அவன் இம்ப்ரெஸ் ஆகிடும் சொல்லிட்டு ஜிமின் ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி ஃப்ளவர்ஸ் வாங்குறாங்க. ரெட் ரோஸ் வாங்கிட்டு அப்படி வச்சுக்கிறாங்க காரில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் ஒன் டே ஒன்று பிரிஞ்சிருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்லிட்டு அவரும் காரை ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வராங்க. எங்கள் ஜிமின் பார்த்தா கியூட்டாக ரெடி ஆகிட்டு வாசல் நின்றுருக்காங்க. ஜங்க் வந்து பார்க்குறாங்க. ஜங்க் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஜிமின் இப்படி வெளியே நிற்கிறத பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே அந்த மறைச்சி வச்சுக்கிறாரு, பேக்கில் வச்சுட்டு வராரு. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு ஹேண்ட் ஓப்பன் பண்ண ஜிமின் ஓடி ஜம்ப் ஆகிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் எப்படிமா போச்சு டே சொல்கிறாங்க. நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணியா சொல்கிறாங்க. அமௌண்ட்டு கேட்கணும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. அது உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களோட கொஞ்சம் பெரியவங்க மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. அச்சோ அதில் போய் எனக்கு சொல்கிறாங்க அவங்களோட கசின் அப்படி சொல்கிறேன். ஓ அப்படியா ஓகே சொல்கிறாங்க. ஆமாட்டா நம்ம சின்ன நம்ம சொல்லி இவங்களாம் இவரோட கசின் தான். ஒரு எப்படின்னா அப்படி அவங்க எப்படி ஜின்னு வந்து இவரோட கசின்னு, நம்ம சுகாவும் இவரோட கசின் தான். மற்ற 2 பேரும் அவங்களுடைய இப்போ ஒன்றா ஃபீல்டு ஒரு நாள் இருக்கிறதால ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக ஜங்க் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஆகுறீங்களா சொல்கிறாங்க. நான் காஃபி போட சொல்கிறாங்க. உனக்கு காஃபி போட தெரியுமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நானே வரேன் சொல்கிறாங்க. நீ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஜங்க் மேலே போகிறாங்க. நானும் வருவேன் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு வாங்க 2 பேர் மேலே போகிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு அப்படின்னு கோட்டெலாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிமினும் அதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அச்சோ உங்கள் பாட்டம் அதெல்லாம் நீ பண்ண வேணாம், நீ எனக்கு ஒய்ஃப் ஓகேவா, இதெல்லாம் நீ பண்ண வேணாம், நான் அதை பார்த்து சொல்கிறாங்க. ஏன் நான் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் லவ்வில் தான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படி லவ் அப்படி ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவர் கேரிங்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஜங்க் தான் அவர் ஷர்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அவர் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர ட்ரெஸ் போட்டு வர்றாரு. இப்போ ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸோ க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மினும் இது கிஸ் தான் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்த்தா அவர் பேக்லேருந்து அப்படி ஓப்பன் பண்ணி ரோஸ் எடுத்துட்டு ஜிம்முக்கு பண்ணிட்டாங்க. இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மினும் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸா ஆமாம் பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் வாங்கி தரீங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஃபஸ்ட் டைம் உனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி, இதுக்கு தான் ஒர்க் போகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணால் தான் வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா சொல்லிட்டு ஜிமின் கேட்க ஜங்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அச்சோ சாரி இவ்வளோ டேஸில் வாங்கி தர விட சொல்லிட்டாங்க. ஓகே ஜங்குக்கா அப்படி சொல்லி ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் வாங்கணும், ஃபோர்ஸ் பண்ணி வாங்கக்கூடாது சொல்லிட்டாங்க. நான் ஃபீல் பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் அப்படி சொல்லி ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு கூட இப்போ ஒரு பெக் பண்ணுறாங்க. வெறும் பெக் மட்டும் தான் எப்போவும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க தீபா கூட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க ஃப்ளவர்ஸை அந்த ஃப்ளவர்ஸ் பாட்டில் போய்ட்டு அந்த அந்த ஒரு அதுக்கு ஒரு பாட்டு இருக்கும் அதை போய்ட்டு வச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படி பெட்டில் போய் விடுறாங்க. ரொம்ப அழகாக அப்படியே ஹேண்ட் ரெண்டத்தையும் அவர் ஹெட்டுக்கு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் ஜங்கு மேலே வந்து விழுது அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவரும் டைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அந்த பெட்லேயே ஒரு மாதிரி ரோல் ஆகுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பி அப்படி சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சரி காஃபி வச்சு தரீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வா போகலாம் சொல்லிட்டு 2 பேர் கீழே வராங்க. இப்போ
ஜங்க் தான். காஃபி போடுறேங்க. ஜிம்மில பக்கத்துல நின்றுருக்காங்க. இங்க வா சொல்லிட்டு ஜங்க் என்ன பண்ணுறாங்க, தூக்கி எனக்கு கவுண்டர் டாப்ல உட்கார வைக்கிறாங்க. நானும் போய் பேபி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறேங்க. அச்சோ நீ எனக்கு பேபி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் கிட்ட கொஞ்சிட்டு இப்போ வந்து காஃபி போடுறாங்க. காஃபி போட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுதுல ஜங்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் பெஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் பெஸ்ட்டு பர்ஃபெக்ட் அப்படி சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட்டு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் அப்படி ஜிமின் சொல்ல அச்சோ க்யூட்டாக இருக்குது அகைன்னு சொல்கிறாங்க. ஜிமினும் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஜிமின் பண்ணுறாங்க. ஜங்கோட நேக்கில் ஹேண்டை போடுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அச்சோ மேரேஜ் லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரிஞ்சா நான் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு பண்ணி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. அச்சோ ஒன்றுதாம்மா வேறு யாரும் இல்லை சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. அச்சோ உனக்கு பாசிட்டிவ்லாம் ஆகுமா சொல்கிறாங்க. ஆகும் சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக சொல்கிறாங்க. அப்படியா பாசிட்டிவ் ஆகுமா லவ் இருக்கா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது கொஞ்சம் அப்படி சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஓகே சொல்லிட்டு அவரும் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க நான் பார்த்து அன்றைக்கி ஃப்ளாட் ஆகிட்டா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. என்ன இருக்குது ஆமாம் அப்படி ஜிம் தான் ஜங்க் தான் க்யூட்டாக சொல்கிறாங்க. ஜிம்னும் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பா சொல்லிட்டு 2 பேரும் காஃபி எடுத்து போய் குடிக்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் பார்க்குறேன். ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா எனக்கு கற்றுக் கொடுங்க வெஜிடபிளாக கட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வா சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா அழகாக நிற்க வச்சுட்டு அவர் ஹேண்டுக்குள்ளே நிற்க வச்சிருக்காரு. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி கட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவர் கட் சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்னு ரொம்ப ஹாப்பியாக கற்றுக்குறாங்க. இப்படியா சொல்கிறாங்க. இதுக்கே இவ்வளோ நைஃபும் சொல்கிறாங்க. அது வாங்க பாரு இது வந்துட்டு மீட்லாம் கட் பண்ணேன். இது வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணேன். இது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு அப்புறம் இது வந்துட்டு மற்ற அந்த மாதிரி எக் அந்த மாதிரி கட் பண்ணலாம். கேக்கு கட் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக இருக்க சொல்லிட்டு கதை கொடுக்குறாங்க. அச்சோ நைஃப்லேயும் இவ்வளோ இருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் என்னோட சேனல் என்ன தான் பண்ணீங்க மேரேஜுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஜம் கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி சேனல் நியூ நேம் வச்சு கூப்பிடுறது. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக அது வந்துட்டு அம்மா எனக்கு கிச்சனுக்குள்ளே விடலை சொல்கிறாங்க. அப்படியா கிச்சனுக்குள்ளே விடலையா அப்போ நானும் விடாமல் இருக்கவா இல்லை நான் கிச்சனுக்குள்ளே வருவேன். அப்படியா வரலாம் ஆனால் எதுவும் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாது என்ன சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்னு க்யூட்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்க் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எங்கள் வீட்டு டோர் வந்து ரிங் ஆகுது. யார் ஜங்க்கா இந்த டைமில் சொல்கிறாங்க. தெரியலடாம்மா இரு நான் போய் பார்க்குறேன் சொல்லிட்டு ஜிமின் ஜங்க் போகிறாங்க. போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணா சர்ப்ரைஸ் அப்படி சொல்கிறாங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன்டா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா சொல்லிட்டு கேட்குறாங்க. வரலான்னு அந்த டைமில் சொல்கிறாங்க. டேய் நீ தான் எங்கள் ஆஃபீஸில் கூட கண்டுக்க மாட்டேங்கிற சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் ஆஃபீஸ் வந்து அதிசயமா அதுவும் வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் மட்டும் தான் பண்ணேன். என்கிட்ட பேசவே இல்லையா அதான் ஒன்று மிஸ் பண்ணோம் அதான் வந்தோம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போது ஒரு பசங்க பார்க்குறாங்க. டேய் எனக்கு கொஞ்சம் கர்ட்டஸி இல்லைன்னு நான் சொன்னேன்டா ஆனால் இவங்க தான்டா நம்ம ஜங்கா தானே சொல்கிறாங்க. இருக்கட்டும்டா அதெல்லாம் எவ்வளோ வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா யார் அப்படி சொல்கிறாங்க. அது வாய்ஸை பார்க்கும்போது இவ்வளோ தெரியுது எவ்வளோ க்யூட்டாக பேசுன்னு சொல்லிட்டு. இல்லைடா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி ஜிம் என்ன பண்ணுறாங்க. டக்குன்னு அந்த கிளாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ஜங்க் வச்சு அந்த காஃபி அங்கே நிறைய இருந்திருக்கும் அது எல்லாத்தையும் ஊற்றிட்டு எடுத்து எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. அதுக்குள்ளே காஃபி அந்த அதுக்குள்ளே மேக் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு மெக்க கேட்குற ஜிம்னு பார்த்துட்டு அச்சு நான் போட்டதில்ல ஜங்குக்கு போட்டு சொல்லிட்டு ஜங்குக்கு போட்டதா சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போது ஜிம்னு வந்து டேட்டு கொடுக்குறாங்க. எனக்கு காஃபி கொடுக்குற பழக்கம்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படி இருங்க சொல்லி ஜிம்னு போயிட்டு ஒரு ஜூஸ் ஊற்றிட்டு கொடுக்குறாங்க. இந்தாங்க சொல்கிறாங்க. இப்போ டே ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே சொல்லுங்கடா எதுக்காக வந்தீங்க சொல்கிறாங்க. டே அப்படி கேட்காதடா ஒன்று மிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்டா ஒன்றா தான்டா பார்த்தோம் மாதிரியா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு அப்பெல்லாம் கேட்கக்கூடாது சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் பக்கத்துல உட்காடுறாங்க. அதில்டா உங்களால் மிஸ் பண்ணணுமா சரி உங்களை வந்து மேரேஜ் அன்றைக்கி பார்த்ததுக்கப்புறம் உங்களை பார்க்கலையா அதான் அங்கே வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. உங்கள் நேமை கூட நான் சரியாக தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் சொல்லிட்டு இப்போ மெக்ஸோட என் பேர் மெக்கு என் பேர் ஜாக்சன் என் பேர் காய் என் பேர் டே நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒன்றா தான் படித்தோம். நாங்கள் ஜங்கு கூட ஒன்றாவே ஃப்ரெண்டாக இருக்கோம். இப்போ என்ன பிஸ்னஸ் வந்து நாங்களே உங்கள்கிட்ட பார்ட்னராக இவன் இருக்கான டே வந்து தனியாக இருக்கான். டே வந்துட்டு தனியாக ஒர்க் பண்ணுறான். மெக்கு தனியாக ஒர்க் பண்ணுறான். நான் காய் ஜாக்சன் நாங்கள் காய் சொல்கிறேன். நான் ஜாக்சன் 3 பேர் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி சூப்பர் சொல்லிட்டு ஜிமினும் சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமினி பார்த்துருக்காங்க. என்னாச்சு ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ காய் நம்ம ஜிமினி பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு புரியவே இல்லை. சங்குக்கா என்னவா சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா ஏய் உண்மை சொல்லுங்கள் எதுக்காக அப்படி பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. விஷயம் நம்ம எங்களால் பார்க்க முடியல சொல்கிறாங்க. அது வந்து ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லிட்டு ஜிமினி கேட்குறாங்க. உன்ட்டோட கேட்போம் தப்பாக நினச்சி கூட சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ காயினை பார்க்குறாங்க. வெக்கத்தை விட்டு கேட்குறேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க. வெக்கத்தை விட்டா சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ எங்கள் பாட்டை என் பேபி பயப்படுறேன் ஏன்டா அப்படி சொல்கிறாங்க. பேபியாக சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. ஆமாம் பேபி தான் சொல்கிறாங்க. ஏன்டா லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி பேசுகிறாங்க பாரு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க கூப்பிடுமா என்ன இது அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் என் பேபி நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் என்னடாமா சொல்லிட்டு ஜங்கு ஜிம்னு பார்த்து சொல்ல ஜிம்னு க்யூட்டாக சொல்லிட்டு ஹெட்டை செக் பண்ணுறாங்க. அச்சோ க்யூட்டு சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ணு பார்க்க அச்சு ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இவங்களாம் இருக்காங்க. இப்போ சொல்லு என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்க கூட அன்றைக்கி ஒருத்தர் இருந்தாலும் சொல்கிறாங்க. என் கூட வா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இல்லை உங்கள் சைட்லேருந்து நான் கொஞ்சம் பேர் எடுத்தாங்களா சொல்கிறாங்க. இல்லை ஹேங்ஸா அப்படி சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஹைட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப சன்ஷைன் ஸ்மைலாக இருந்தால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சன்ஷைன் ஸ்மைல் சொல்கிறாங்க. ஜேஹோப்பா சொல்கிறாங்க. அவங்க பேர் ஜேஹோப் தானே சொல்கிறாங்க. ஜேஹோப் ஹோபி ஹேங் சொல்கிறாங்க. அவரை நம்பர் தர முடியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் எதுக்கு அப்படி சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ
ஜெக பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. அலைன்ஸா சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. உனக்கா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க. அதான் அப்படியே எனக்கு அந்த பர்சன் நம்பர் தெரிஞ்சுன்னா என்னோடய வீட்டில் கொடுத்து பேச சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அச்சோ ஹோப்பிக்காங்களோ அந்த மாதிரி டைப்பில் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவருக்கு அதெல்லாம் வந்து செட் ஆகாது சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் பேபி ட்ரை பண்ண அப்படி சொல்கிறாங்க. அது ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கோட ஃபோக்கஸை தேக்கிட்ட போகுது. இப்போ நீ எது கேட்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை அதனால சொல்கிறாங்க. எனக்கு நம்பர்லாம் வேணாம். அப்புறம் சொல்கிறாங்க ஒரு பர்சனுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸாக சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. டீட்டெயில்ஸ்லாம் என்ன சொல்ல முடியாது. அப்படி இல்லைப்பா அவங்களுக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு யாரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. யாரடா நீ யாரடா சொல்கிற சொல்லிட்டு காய் பார்க்குற டேவா அந்த டே பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட தனியாக பேச சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. தனியாக விட முடியாது சொல்கிறாங்க. டேய் ஜஸ்ட்டுடா பேசணுடா சொல்கிறாங்க. சரி ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஓகேவாம்மா சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வராங்க. ஜிம்முன்னு வந்து பார்க்குறாங்க. நம்ம டேவா சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. என்ன டேனே கூட ஓகே டே சொல்லுங்க சொல்கிறாங்க. இல்லை உங்கள் கேங்கில் ஒரு பர்சன் பார்க்குறதுக்கு க்யூட்டாக பூனைக்குட்டி மாதிரி சொல்கிறாங்க. என்ன சுகாவா சொல்லிட்டு பார்க்குறாங்க. சுகாவா அவர் பேர் சொல்கிறாங்க. அவர் பேர் முன்னே இங்கே சுகான்னு கூப்பிடுவோம். எதுக்கு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ சுகாவுக்கு என்ன பிடிக்காது சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ஜிம்மி சொல்லிடுறாங்க. அம்மா எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்ரோச் பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. என்னடா அது ஜெகப்புக்கும் சுகாவுக்கும் ஒரே நேரத்தில் 2 பேராக சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் எந்த கேரக்டர்னு தெரியும் எனக்கு ஜங்க் சொல்லியிருக்காங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. காய் ரொம்ப நல்லவன் சும்மா பார்க்க தான் வெளில அப்படி இருப்பாராகடா ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்ல பர்சன் சொல்கிறாங்க. உண்மையாக நல்ல பர்சன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம இவங்க 2 பேர் விட்டுறாங்க. இப்போ ஃபைனல் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்களாம் வந்துட்டு அவங்க வேலை முடிஞ்சது போயிடுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்தா ஜங்கு தான் லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் போய்ட்டு அந்த லேப்டாப் தூக்கி அந்த ஓரமாக வச்சுட்டு ஜங்கு மேலே உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து என்ன சொல்கிறாங்க. எதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கேட்டாங்க சொல்கிறாங்க. அப்ரோச் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஹேங்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு எல்லாம் ஒத்துப்பாங்க சரியா. எனக்கு தானே அவங்க யாரையும் மேரேஜ் பண்ணிக்க தானே வேணும். அப்போ இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிட்டா என்ன அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. கரெக்டு தான்டா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிம் கொஞ்சிறாங்க. கரெக்டு தான் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்கு ஜிம்னு ஒரு மாதிரி க்யூட்டாக விளையாடிட்டு என் கூட கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க சொல்லிட்டு ப்ளே பண்ணலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு ஜங்கும் ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. வீட்டுக்குள்ளே குழந்தைங்க மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிம்முக்கு இதெல்லாம் ப்ளே பண்ண பிடிக்கும். ஆனால் சிபி இருந்தாலும் வீட்டில் குழந்தை தரமாக தான் இருப்பார். இப்போ 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ டேஸ் போயிட்டு இருக்குது. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மின் அன்றைக்கி வீக்கெண்டு ஜங்கு பார்க்குறேங்க. அவரு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னடா அம்மா எங்கேயா போகணுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எங்கே போகணும் சொல்கிறாங்க. இல்லை நான் மட்டும் சொல்கிறாங்க. நீ மட்டும் சொல்கிறாங்க. எங்கே போகணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டுருக்காங்க சொல்கிறாங்க. நான் வர வேணாமா சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஆதரவு இருக்குது. அச்சு ஜங்குக்கா அப்படி சொல்லி உட்காடுறாங்க. சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஹேங்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ ஒர்க் இருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கா நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை அவங்க எது ஒர்க் இருக்குது நான் போகணும் இப்போ போயிட்டு வந்துடவா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்முக்கு போய் சொல்லிட்டு போக மனசும் இல்லை சேம் டைம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்முன்னு ஏதோ வந்து ஹைட் பண்ணி மறைக்கிறாங்களோ ஏதோ கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஜிம்முன்னு எதனா ஹைட் பண்ணுறதா கொஞ்சம் மாறி இருக்கும். ஃபேஸ்லாம் மாறி போயிடுது. இப்போ ஜங்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஜங்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மில் ஃபேஸை கட் பண்ணிட்டு இங்கே பாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நான் வரல. நீ போயிட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு சேஃபாக வந்தவங்க மட்டும் போதும். அப்புறம் எனக்கு வேணால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஜிம்மில் டைட்டாக போய் ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சுமா சொல்கிறாங்க. ஜங்குக்கா எதுனா சொல்கிறாங்க. பாரு எனக்கு புரியுது ஓகேவா உனக்கு ஏதோ ஒர்க் இருக்குது நீ போகிற என்ன சொல்ல முடியலன்னு ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா உன்னை புரிஞ்சுப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பினஸில் போயிட்டு ஜங்கோட ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அச்சோ என் பேபி எனக்கு இவ்வளோ கிஸ் தான் நான் சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. நான் இன்னும் கூட தரேன் சொல்கிறாங்க. இன்னும் கூட தெரிய வரேன் டைமில் சொல்கிறாங்க. அப்படியா சரி வந்து தெரியாது சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் சாப்பிட்ருங்க டைமுக்கு சாப்பிடுங்க சேஃபாக இருங்க அப்புறம் ரொம்ப ஒர்க் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. ஓகேடாம்மா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்புறம் நான் வந்து ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி தான் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா சொல்கிறாங்க. சரி ஜிமினும் அப்படிலாம் லவ் யூ சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி லவ் யூ டூடா சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணி எப்படி தூக்கி கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி விட்டுட்டு போக மனசு இல்லை. பொய்யும் சொல்கிறதும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜங்கு ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. அதனால தான் இங்கே எனக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜில் இப்படி ஒரு பர்சன் கிடைப்பாங்க நினச்சே பார்க்கல சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா எனக்கும் கூட தான் ஒரு ஏஞ்சல் கிடைப்பாங்க நினச்சே பார்க்கல. ஒரு ஏஞ்சல் ஒரு க்யூட்டியான ஒரு குட்டையான பேபி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு இப்போ கால் வர சின்னக்கிட்ட ஜங்கு பார்க்குறாங்க. ஃபோனை பார்த்தா ஜின் ஹேங் வருது. சரி ஓகே அவங்களுக்கு எமர்ஜென்சி ஒர்க்கு போல் கூப்பிட்றாங்க. நீ போயிட்டு வா சொல்கிறாங்க. கார் சொல்கிறாங்க. நான் ட்ரைவ் பண்ணிக்க சொல்கிறாங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ண ஓகே சொல்லிட்டு ஜிமினும் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு தெரியுது ஏதோ ஹைட் பண்ணுற சொல்லிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா நீ ஹைட் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் நான் புரிஞ்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவர் மேலே போய் பார்க்குறாரு. ஃபுல்லாக வீடு நிறைய மெஸ்ஸியாக இருக்குது. இந்த ஆண்டி வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஜிமின் பாவம் அவன் வந்து இதெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிருக்காரு.
இந்த பக்கம் ஜங்கு கால் வருது, ஹலோ சொல்கிறாங்க. ஏ ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இல்லைடா உன் முன்னாடி மாதிரி தான் கூப்பிட்டுருப்போம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லைடா நாங்களாம் கிளப்பில் இருக்கோம் சொல்கிறாங்க. கிளப்லையா சொல்கிறாங்க. ஏன்டா அங்கே போனீங்க சொல்கிறாங்க. இல்லைடா ரொம்ப போர் அடிச்சுதா, அதான் நாங்கள் எல்லாம் கிளப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. டே கூடவா டே காய் நான் யாரும் வந்திருக்கோம் சொல்லிட்டு மெக்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஜங்கு பார்க்குறேன். நான் கூட வீட்டு தனியாக தான் சொல்கிறேன். தனியாக ஏன் ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்க சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு ஆமாம் சரி நானும் சும்மா தான் இருக்கேன் வரவா சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சரின்ட்டு சரி நம்ம மட்டும் தான் இருக்கோம். ட்ரிங்க்லாம் பண்ண சும்மா போயிட்டு பார்த்துட்டு வருவோம். நமக்கு போர் அடிக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வீட்டை லாக் பண்ணிட்டு அவர் கிளம்புறாரு. அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஜிமின் பேபி இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு. ஜிமினும் பார்க்குறாங்க டெக்ஸ்ட்டை. ஓகேங்க சேஃபாக போயிட்டு வாங்க சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அச்சோ இவன் எப்படி கூப்பிட்டாலும் அழகாக இருக்கே சொல்லிட்டு ஜங்கு நினச்சிட்டு அவர் போயிட்டாரு. இங்கே இந்த பக்கம் நான் ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு இது குத்துது அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்லாதரா சொல்லிட்டு பாவம் பொண்ணுங்க எப்படி தான் அந்த பிரைடு மேக்கப்லாம் போடுறாங்களோ சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மேக்கப் போட்டிருக்காங்க நம்ம ஜிமினுக்கு. இந்த ஜாப் நம்ம வந்து அது டீசெண்டான ஒரு சிபிஐ ஆஃபீஸரா, ஆனால் அங்கே பார்க்குற வேலையை பாரு என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்குறாங்க. லேடி கட்ட போட்ட சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிமின் தான் புலம்பிட்டு இருக்காரு. புலம்புறதா சொல்கிறாங்க. ஆனால் செம்ம அழகாக இருக்கடா நீ சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சுகா என் கம்முன்னு சொல்கிறாங்க. டே ஜெவப்போ நீ வேறு லெவலில் இருக்கடா சொல்லிட்டு உன்னை பார்க்குறது தாய்நாடு பொண்ணு மாதிரி சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. வச்சுக்கண்டா உன்னை அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் மேக்கப் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஆமாம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. அதான்டா அந்த பாருக்கு பின்னாடி இருக்கு இல்லையா அந்த ஒரு இதை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அங்கே பார்க்குறதுக்கு கோவில் மாதிரி செட்டப் இருக்கும்டா. அது கோவிலே கிடையாது சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் அது கோவில் மாதிரி இருக்காது, ஜஸ்ட்டு கோவில் செட்டப்பில் வச்சுருப்பாங்க. அது சிட்டிலேருந்து அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்க சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் சிட்டி ஆமாம் சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு தபா மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்தாக்க ஒரு பார் தபா மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா அந்த கோவில் மாதிரி இருக்கும். அதில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் போய் நாங்கள் உட்காந்து தான் எங்களை யாரும் சூஸ் பண்ணி என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது போங்க அவங்க கூட சொல்லிட்டு நம்ம சுகா சொல்ல ஜெயப் கொஞ்சம் கூட வச்சுக்காம அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா என்னடா பேசுகிறேன் எங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சுகா அங்கே எனக்கு ஒரு ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாக்ஸிங் கூட தெரியும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொன்னேன்னா அவ்வளோதான் ஒரு பஞ்சு வச்சாங்கன்னு தாங்க மாட்டேங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. ஏன்டா உன் அண்ணனடா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தம்பி எங்க நாங்கள் தம்பி மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. அதனை உங்கள் லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ணுற சுகா அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு ஒய்ஃப் வந்து உன்னை யாரும் பண்ண சொன்னாங்க எவ்வளோ கோவம் வர சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. ஐயோ நான் சும்மா தானே டீஸ் பண்ணேன். இவங்க 2 பேரும் தம்பிங்கடா அதனால டீஸ் பண்ண தப்பாக சொல்கிறாங்க. அதுக்காக சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. எங்களுக்கு எதனா ஆகட்டும் கொண்டுறவங்களை சொல்லிட்டு நம்ம சுகாவை பார்த்து நம்ம ஜிமினும் ஜெயகப்னு திட்டிகிட்டு இருக்காங்க. சரி கோவப்படாதீங்களா தாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இங்கே நம்ம ஜிமின் ஜெகப் தான் 2 பேரும் வந்துட்டாங்க. இங்கே நம்ம ஜங்கு வந்துட்டு கிளப்புக்கு வராங்க. இங்கே பார்த்தா நிறைய பொண்ணுங்க நின்றுருக்காங்க. ஜங்கு பார்க்குறேன். என்னடா அந்த பார் ரொம்ப புதுசாக இருக்க சொல்கிறாங்க. ஆமாடா புது பாருடா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாரு செம்மையாக இருக்குல்ல அங்கே பாரு ஃபிகராக பாரு எப்படி சொல்கிறாங்க. டே என்ன பேச சொல்கிறாங்க. என்னடா நம்ம உனக்கு அப்படி சொல்லடா இங்கே அப்புறம் பொண்ணுங்களாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது பார்க்கறதே கொஞ்சம் டிஃப்ரெண்டான வைப்பில் இருக்குடா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. எனக்கு அங்கே வந்திருக்கேன் தான் ஆனால் எதுவும் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு உனக்கே அன்கம்ஃபர்ட்டாக இருக்கா சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாரும் அப்படி பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. ஜவுக்கா சொல்கிறாங்க. சம்திங் எதுவும் வேடாக இருக்குல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா வெளில வராங்க. இது ஒரு கால் வருது அவருக்கு வந்து பிக் பண்ண ஹலோ சொல்கிறாங்க. எங்கே இருக்கா அப்படி சொல்லி வாய்ஸ் கேட்குது. அதை சொல்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி வைப் சத்தம் கேட்குது. எங்கே இருக்க சொல்கிறாங்க. நான் கிளப்பில் சொல்கிறாங்க. கிளப்லையாவோ கிளப்புக்கு போகிற பழக்கம் இருக்கா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார் சுகா நீ தான் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லவ் சொன்னேன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை தான். ஓகேவா கொஞ்சம் டைம் கொடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நீ எங்கே இருக்க சொல்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன் ஒர்க்கில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன கம்பெனியில் தானே இருப்பேன். சண்டே கூட உன்னோட கம்பெனி இருக்குது சொல்கிறாங்க. இப்போது ஷிகா அவங்க பாரு என் ஒர்க்கை பற்றி தெரியாமல் பேசாத சொல்கிறாங்க. சரி ஓகே அது என்ன வந்துட்டு போட்டோம். இப்போ நீ எங்கே இருக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லிடுறாரு. ஏன்னா நீ இருக்கிற எந்த பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் இடத்த சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம சுகா அண்ட் நம்ஜின் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. கால் மின்ஹோன் ஃப்ளிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் மின்ஹோன் ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க. டே என்னடா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் வேறு ஒரு பிளேஸ்க்கு போக வேண்டியது இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே நாங்கள் சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுற. ஜிமினும் ஜெயகோப்பும் இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ஜிமினும் ஜெயகோப்பும் எந்த ஆபத்தும் இல்லாமல் சேஃபாக அவங்க வந்துட்டு அந்த அக்யூஸ்ட்டை பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம எங்கடா போக போகிறோம் சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு ஆமாம் ஒரு உளவுத்துறையே இல்லாமல் ஒரு உளவுத்துறை வந்துட்டு எனக்கு நியூஸ் கொடுத்து சொல்கிறாங்க. யாரடா சொல்கிறாங்க இந்த கரடி பையனா. ஆமாம் அவன் எங்கே போயிருக்கான் போல. அந்த இடம் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு அவன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் கிளப்பு தானே சொல்கிறாங்க. கிளப்பு தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த லொக்கேஷனுமே இங்கே தான் ட்ராக் ஆகுது. என்னடா அதே லொக்கேஷன் சொல்கிறாங்க. ஆமாம் இது ஃப்ரண்ட் அது பேக்கு சொல்கிறாங்க. அட கடவுளே சொல்லிட்டு வாங்கடா போகிற சொல்லி எல்லோரும் ஒன்றா வராங்க. இப்போது நம்ம ஜிமின் நம்ம ஜெயகோப் 2 பேரும் அப்படின்ட்டு இருக்காங்க. 2 பேரும் நர்வஸாக இருக்குது. 2 பேரும் கவர் பண்ணி தான் நின்றுருக்காங்க. இப்படிலாம் ஃபேஸை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நர்வஸாக இருக்குது.
இப்போ ஜிமின் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப அழறா. எதுக்காக அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அவர் வாய்ஸை சேஞ்சஸ் பண்ணி ரொம்ப க்யூட்டாக ஒரு அழகான பொண்ணு வயசில், இங்கே பாருங்க என்னாச்சுங்க உங்களுக்கு, ஏங்க அழுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு இதுக்கு விருப்பமே இல்லை சிஸ்டர், எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த லேடி என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அங்கே ஒரு லேடி பார்க்குறா. ஏய் என்னடி மொத்தமாக 25 பேர் இருக்கணும், ஆனால் இங்கே இருக்கிறது வந்துட்டு 27 பேர் இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. ஓ அதுவா, யாரோ 2 பேர் அதிகமாக வந்திருப்பாங்க சொல்கிறாங்க. என்ன இல்லையா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை நான் பார்த்தேன், அங்கே பொண்ணுங்க அதிகமாக மேக்கப் போட்டிருந்தாங்க, நீ பார்த்துருக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி ஓகே, வந்தவருக்கு லாபம் தானே சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. இது எதுவும் பிரச்சனை ஆகாது, இல்லை ஆகாது, நம்ம இடத்துல வந்து பிரச்சனை ஆகுமா, போலீஸே வந்துட்டு வந்தாலும் நம்ம வந்துட்டு போலீஸே வந்துட்டு அடிச்சு துரத்துருவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கும் இதெல்லாம் கேட்குது, ஜெகப்பும் நவசாக இருக்குது. ஜிமின் பயப்படாத சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ப்ளூடூத் வந்து கனெக்டட் ஆகிருக்கு ஃபோனில், இவரோட யோசனை இருக்குது, அது அவரோட யோசனை இருக்குது. இங்கே பாரு ஜிமின் பயப்படாத சொல்லிட்டு ஜெகப் சொல்கிறாங்க. ஓகே நான் பயப்பட சொல்கிறாங்க. இந்த பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாரு உனக்கு என்ன ஏஜ் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு 15 இயர்ஸ் 15 இயர்ஸாக சொல்லிட்டு ஜிமின் ஷாக் ஆகிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஒன்றும் பயப்படாத சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை பயப்படாத சொல்கிறாங்க. சரின்ட்டு இங்கே இவங்களாம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒவ்வொரு பர்சனாக வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ ஃபுல்லாக கார் தான், கார் வந்துட்டுருக்கு. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே எப்படின்னா கோவிலுக்கு சாமி கும்பிட்டு வர மாதிரி ஒரு கெட்டப்பில் வராங்க. வந்துட்டு பாரு எப்படி ஒரு அந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பண்ணுறதுக்கு புனிதமான ஒரு பேரை யூஸ் பண்ணுறாங்களே சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஃபேஸாக வந்து பார்த்துட்டு வந்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம்முக்கு பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. வா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப எங்கேஜாக இருக்கா. ஆனால் வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை இந்த ஃபேஸ் வந்து செட் ஆக சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ அப்படி ஜிம்முக்கிட்ட வராங்க. ஜிம்மோட ஃபேஸை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அந்த பர்சன் ஃப்ளாட் ஆகிட்டான். அவ்வளோ பார்க்குறாங்க. ஏய் அப்படி கூப்பிட்றாங்க. அது அந்த லேடி வர வந்துட்டு சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த பர்சனுக்கு எவ்வளோ நாள் மணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு பார்க்குறாங்க. நமக்கு தெரியாது அப்படி ஒரு ஃபிகர் இருந்துச்சா சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ அந்த ஏஜென்ட் தான் வந்துட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சார் நான் அதை சொல்கிறாங்க. பாரு நான் இந்த பர்சனை மட்டும் எடுத்துக்கிறேன், எவ்வளோ நாள் மணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா ஜிம்னு பார்த்து சொல்கிறாங்க சொல்லிட்டு ஜிம்முக்கே ஒரு மாதிரி இருக்குது. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்முனையும் அந்த காரில் வந்து உட்கார வச்சுட்டு அந்த மணி அள்ளி கொடுக்குறோம். அப்படியே அந்த பொண்ணு அந்த பொம்பளை கிட்ட அந்த லேடி வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஐயோ அந்த ஃபிகரை பார்க்கக்கூடாது நான் அந்த முகத்தை சொல்லிட்டு அவள் பார்க்குறேன். அந்த ஏஜென்ட் தான் பார்க்குறாங்க. ஐயோ நம்ம இத்தனை பேர் மேக்கப் போட்டாங்க, அது யாருன்னு தெரிய சொல்கிறாங்க. ஆமாண்டா லாஸ்ட்டாக ஒரு டாக்ஸியில் கொடுத்துருந்தாங்களா அந்த பொண்ணுங்களா இருக்கும். ஆமாம் அந்த பொண்ணுங்களா தான் இருக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போது ஜெகப் பார்க்குறாங்க. ஜெகப் லைனாக வந்துருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பர்சன் ஜெகப்பை சூஸ் பண்ணுறாங்க. அந்த கார் ரெண்டுமே வந்துட்டு முன்னப்படிமா தான் போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காங்க. இப்போ ஜெகப் தான் பேசுகிறாங்க. அப்போ நர்வஸாக சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ லைனாக கார் வந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு காராக வந்துட்டு இருக்குது. எல்லா காருமே ஒவ்வொரு பர்சனாக சூஸ் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணையும் ஏற்றுறாங்க. ஃபைனலாக அந்த காரில் ஒவ்வொரு பொண்ணுங்களாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய ஒரு வண்டி வந்து ஃப்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. அதை பார்த்தா ஆம்புலன்ஸ், அது எமர்ஜென்சினால அதுக்கு வழி விடணும்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து இந்த காரில் ஒதுங்குது. ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் ஒதுங்கவே இல்லை, அது பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாக வந்து வண்டியில் லைன் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அப்படி இன்னொரு சைடு போய் பார்த்தோம்னா அங்கே நம்ம அந்த பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. டேக்கு ஆக்குவராக இருக்குது, காய்க்கும் ஆக்குவராக இருக்குது. ஏன்னா சில பெரிய மனுஷங்களாம் வராங்க, சில பொண்ணுங்க ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த பொண்ணுங்க போயிடுறாங்க அவங்க கூட. இதை பார்க்குறப்ப அவங்க ரொம்ப வீடாக இருக்குது. ஏன்னா பார்ல வேலை செய்கிற பொண்ணுங்களாக இருந்தாலும் அவங்களோட ஜஸ்ட் அவங்க ஒர்க் என்ன அந்த ட்ரிங்க் வந்து சர்வ் பண்ணுறது தானே. ஆனால் இவங்க வந்து அவங்க கூடவே போகிறாங்களே சொல்லிட்டு இந்த பசங்களை பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வீடாகவே இருக்குது. ஆனால் மெக்கும் ஜாக்சன் எல்லாம் குடிச்சிட்டாங்க. ஜங்குக்கு காய் நம்ம இவர் மட்டும் 3 பேர் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போது எங்கள் நாம்ஜோன் ஜின்னு இவர் நம்ம ஷுகா 3 பேர் வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்க. என் கண்ணு இருக்கலாம் இருக்கடா சொல்கிறாங்க. அப்படியே ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அவங்களோட போலீஸும் வர வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ என்ன போலீஸோட ஹெல்ப் வேணும் இல்லையா அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாருமே ரவுண்ட் அப் ஆகிடுது. இந்த இடமே வந்து ரவுண்ட் அப் ஆகிருக்கு. ஒரு மாதிரி இருக்குது. நம்ம டே பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. சட்டரெல்லாம் க்ளோஸ் ஆகுது. இவங்க ட்ரான் பண்ணி பார்த்தா ஏன்னாச்சும் சொல்லிட்டாங்க. நார்மல் ட்ரிங்க் பண்ண வந்து ரொம்ப பயப்படுறாங்க. டோன்ட் கெட்டிங் பேனிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாய்ஸ், இந்த வாய்ஸை கேட்டால் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ஜுன் தான் பார்க்குறாங்க. நம்ஜுனை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. இது ஜிம்மினோட ஃப்ரெண்டாச்சு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்னோட கசன் பிரதர் தானே அப்படி தான் நினைக்கிறேன் சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்க்குறாங்க. காயும் பார்க்குற இவர் அந்த ஹேங் தானே ஆமாம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ஜுன் தான் அங்கே பாருங்கள் யாரும் பணிக்க வேண்டாம் ஓகேவா, ஜஸ்ட் நார்மல் ட்ரிங்க் பண்ணவங்க வரமா வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் வரமா வராங்க. இங்கே காய் மெக்கும் ஜாக்சன் பார்த்தா அப்படியே போதையில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஹேண்டி பிடிச்சிட்டு வந்து ஓரம் மணிக்க வைக்கிறாங்க. என்னடா பண்ணுறாங்க இங்கே சொல்கிறாங்க. புரியல சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா உள்ள லைனாக போலீஸ் வருது. போங்க போலீஸ் சார்ஜ் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லா ரூம்லையும் பார்த்தா நிறைய வந்துட்டு பொண்ணுங்க அந்த மாதிரி பசங்க தான் இருக்காங்க. அந்த ஏஜ்டு அங்கிள் அப்படிலாம் இருக்காங்க. அதை பார்க்குற நம்பிக்கலாம் ஒரு மாதிரி இருக்குது. இவங்களும் பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணுங்களோட ஃபேஸெல்லாம் கவர் பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணுங்களுக்கு விருப்பம் இருந்து வந்தாங்களோ விருப்பம் இல்லாமல் வந்தாங்களோ சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஃபேஸை காமிக்கக்கூடாது. சோஷியல் மீடியாவில் வந்து ஃபோட்டோ வந்துச்சுன்னா லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டுருக்காங்க. எல்லாரோட ஃபேஸ்லையும் அந்த லேடி போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவர் மாஸ்க் மாதிரி போட்டு விட்டுறாங்க. எல்லாரோட முகத்துலையும் இந்த ஃபேஸை வந்து கவர் பண்ணி விட்றாங்க. கவர் பண்ணி தான் வெளில கூட்டிகிட்டு வராங்க. இப்போ எல்லோரும் வெளில வராங்க.
வெளில வந்து பார்க்கும்போது ஒரு நர்வஸாக இருக்குது. எப்படின்னா அந்த பொண்ணுங்களாம் வந்துட்டு பயந்துட்டு நிற்கிறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் ஒரு வேனில் ஏற்றுங்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே வந்துருக்க அந்த இது பாரோட ஓனர் யார் சொல்லி பார்க்குறாங்க. அங்கே ஒரு பர்சன் பார்க்குறான். சார் நீங்கள் யாரும் தெரியாமல் வந்துருக்கு பார்க்குறீங்க, யாரும் தெரியாது சொல்லிட்டு அந்த பர்சனோட கணத்தில் ஒரே பள்ளியில் ஒரு ஆரம்பிக்கிறாங்க. கிளப்புன்னு நடத்துகிற வேறு நடத்துகிற சொல்கிறாங்க. சார் அது சொல்கிறாங்க. பாருங்கள் சார், நான் பண்ணல, ஒரு பர்சன் தான் வந்துட்டு ஜஸ்ட் இதை பண்ணுறதுக்கு அலோவ் மட்டும் பண்ண சொன்னாங்க, மற்றபடி நான் பண்ணல சொல்கிறாங்க. இந்த பார் மட்டும் தான் என்னோடது, மற்றபடி நான் பண்ணல சொல்கிறாங்க. யார் பண்ணாலும் சரி, பனிஷ்மெண்ட் தான் சொல்லிட்டு அவங்க போய் ஏற்றுறாங்க. இப்போ எல்லாரும் ஏற்றுறாங்க. இப்போ ஃபைனலாக ஒரு பர்சன் வராங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க, மணி அள்ளி கொடுத்துரும் சொல்கிறாங்க. அவங்களே ஸ்லாப் தான் விழுது, வா வந்து அங்கே வந்து பேச, கோர்ட்டில் வந்து பேச சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு நம்ம நம்பிச்சு எல்லாத்தையும் முடிச்சு டர்ன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்கு குடிக்கிறாங்க. ஜங்கு பார்த்து நம்பிச்சு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க, இங்கே என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு எதுக்கு அங்கே வந்து சொல்லி கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, பாரு அவன் நார்மலாக வந்துருப்பா சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சரி வா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு விட வராங்க. ஜங்குக்கு டே அப்புறம் காய் இவங்க எல்லோரும் விட வராங்க. இப்போது டேவ் பார்த்தது நம்ம சுகா தான் பார்க்குறாங்க. ஒரு பக்கம் கோவமும் இருக்குன்னு, ஒரு பக்கம் கொஞ்சம் தேங்க்ஸும் பண்ண சொல்லி பார்க்குறாங்க. சுகா பார்த்துட்டு டேவ் ஒரு மாதிரி பேனக் ஆகுறாங்க. சுகா சொல்கிறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அப்புறம் பேசுகிறவங்கள்ட்ட சொல்கிறாங்க. சரி இப்போ எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பர்சனையும் பிடிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், கிளப்னா கிளப் மட்டும் தான் நடக்கணும். கிளப்பில் வேறு எதுவும் நடந்துச்சுன்னா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சீல் வச்சுறாங்க. அது எல்லாத்துக்கும் வெளில கூட்டிகிட்டு வந்துட்டு அது சீல் வைக்கிறாங்க. இனிமேல் வந்து ஏங்க அது சொல்லிட்டு அப்போ வந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ ஜங்கு ஒன்றுமே புரியல. நம்பினை பார்த்துட்டு ஜங்கு கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் சொல்கிறாங்க. ஐஎம்ஏ சிபிஐ ஆஃபீஸர் சொல்கிறாங்க. சிபிஐயா சொல்லிட்டாங்க பார்க்குறாங்க. ஆமாம் நான் சிபிஐ ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்கன்னு வந்தால் ட்ரிங்க்லாம் பண்ண சொல்கிறாங்க. பாரு ஜங்கு, நீ வந்து தப்புன்னு சொல்ல, ஆனால் நல்ல பிளேஸ்ன்னு பார்த்து வாங்க சொல்றியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீ தப்பான இன்ட்ரெஸ்ட் வந்துருக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் சேஃபாக சொல்கிறாங்க. ஓகே அங்கே சொல்லி பார்க்குறாங்க. இப்போது சுகா தான் டேவை பார்க்குறாங்க. அப்புறம் பேசுகிறவன்ட்டா சொல்கிறாங்க. அவருக்கு புரிஞ்சது கோவமாக இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரா, சரி ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா, எங்கள் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, எங்கள் 2 பேரும் சேஃபாக கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் ட்ரிங்க் பண்ணலதுனா சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் ட்ரிங்க் பண்ணல, எங்கள் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணாங்க சொல்கிறாங்க. சரி போங்க சொல்கிறாங்க. போயிட்டு இப்போ காயும் பார்க்குறாரு. அப்படின்னா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்லி கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. உங்கள் கூட ஒருத்தர் இருப்பார் சொல்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்க. அதான் சன்ஷைன் ஸ்மைல் சொல்கிறாங்க. இவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஜேகப் சொல்லிட்டு. ஆமாம் ஜேகப் அதுக்கு சொல்கிறாங்க. அவருக்கு சொல்கிறாங்க. இல்லை அவரும் சொல்கிறாங்க. ஆமாம் அவனும் சிபிஐ ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க. காய்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சிபிஐ ஆஃபீஸராக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய்கிட்ட நம்ம சுகா சொல்ல ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பயந்துடுறாரு. ஜங்க் பார்த்தாட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. டேவ் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. பாரு அவர் சிபிஐயாக இருந்தால் என்ன சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதுடா நான் அப்ரோச் பண்ண சொல்கிறாங்க. பாரு உனக்கு பிடிச்சிருந்துச்சி, ட்ரூவாக எனக்கு அவர் உனக்கு லைஃப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் தெரிஞ்சா நீ மேரேஜ் பண்ணிக்கூடா, பேசு மேரேஜ் பண்ணிக்கோ. அதில் போய் எனக்கு சொல்கிறாங்க. இல்லைடா நான் சொல்கிறாங்க. பாரு என்ன ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணுவேன், அது நீ ட்ரிங்க் கூட பண்ணல, அதில் போய் என்ன இருக்குது, உனக்கு பிடிக்காது நினைக்க சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. பாரு அப்பெல்லாம் உங்களை அவர் ஹியூமன் தானே, அவருக்கும் ஒரு ஹியூமன் தானே மேரேஜ் பண்ணுவார், ஒன்றும் பிரச்சனை பேசிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாரு. உனக்கு பிடிச்சிருக்கா ஜேகோப்பா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு சொல்லு ஓப்பனாக சொல்கிறாங்க. பிடிச்சிருக்க ஹேங் சொல்கிறாங்க. பாரு பிடிச்சிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேச ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸோட நம்பர் இருந்தால் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. காய்க்கு ரொம்ப ஹாப்பியாக எடுத்து உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் நீ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேச ஓகேவா, அவனும் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஹேங் சொல்லிட்டு நம்ம சின்ன பார்க்குறாரு. சின்ன பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இங்கே பாரு நான் சொல்லக்கூடாது ஓகேவா, உன்ட்ட எனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜங்கு புரிஞ்சு ஓகே ஹேங் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு விட்டுறாரு. அப்போது சார் வந்துட்டு சிபிஐ ஆஃபீஸராக அப்படி சொல்லி ஜங்கு நினைக்கிறாங்க. அச்சோ பார்க்குறது குட்டியாக குழந்தை மறந்துக்கிட்டு நீ சிபிஐ ஆஃபீஸரா அப்படி சொல்லி நினைக்கிறாரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜிமினும் ஜெகப்தால ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பெரிய எப்படின்னா ஒரு தனித்தனி அப்பார்ட்மெண்ட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமினுக்கு அவளுக்கும் ஒரு இருக்கட்டும் அவனை வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஜிமினையும் ஜெகப்பையும் ஃபாலோ பண்ணி போலீஸும் அப்புறம் மின்னும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஃபிலிக்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அச்சோ மாட்டினாங்க இன்றைக்கி. ஜிமின்ட்ட மாட்டினவும் செத்தான் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜிமினுக்கு கராத்தே தெரியும்ல, வச்சு செஞ்சாலும் சொல்கிறாங்க. ஜெகம் மட்டும் குறைஞ்சவனா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி யார் மாட்டாங்களோ அவ்வளோதான், அவங்க புழிஞ்சிருவான் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. இப்போது ஃபைனலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இப்போ வந்து பார்க்குறாங்க. பேபி கேர்ள் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜிவனுக்கு அவ்வளோக்கும் வருது. இருக்கட்டும்டா சொல்லிட்டு அவனு நினச்சிட்டேன் அப்படி சொல்லி மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து மேக் பண்ணிட்டாரு. வந்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃப்ளாட் ஆகிட்டேன் ஒன்று மாதிரி ஃபிகர் நான் பார்த்ததே சொல்கிறாங்க. இப்போ அவரும் அமைதியாக இருக்காரு. வா சொல்லிருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன அடுத்த செகண்ட் தான் அப்படியே ஒரு ஜம்ப்பு தான், அப்படியே ஒரு வாலில் ஜம்ப் பண்ணி அந்த பர்சனை ஒரு எத்து விட்டுறாரு. அந்த பர்சன் போய்ட்டு அப்படியே கீழே விழறான். பார்த்தா பயந்துடா ஒரு செகண்டு. என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் அந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணவே இல்லை. அப்படியே அந்த ஒரு ஸ்கர்ட் மாதிரி இருக்கும், அதை அப்படியே எடுத்து சொருவிட்டு அப்படியே வந்துட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ண வருதான். அவன் காலிலே விடுறான். தயவு செஞ்சு விட்டுரு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் ஜிமின் ஒரு பையன்லாம் அவனுக்கு தெரியல. இங்கே பாருமா தயவு செஞ்சு விட்டுருமா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நீ மணி கொடுக்குற, எனக்கு மணி கொடுக்க நீ யாருடா, என்ன வாங்கிட்டு போகிற நீ யாருடா சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ எப்படி மேரேஜ் ஆனவங்க தானே, எப்படி உனக்கு ஏன் வயசில் ஒரு பொண்ணு இருக்காது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஆமாம் இருக்க சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கடவுள் உனக்கு இந்த மாதிரி வாழ சொல்லி அவனுக்கு லைஃப்பை கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்தளவுக்கு பஞ்ச் பண்ணுறாரு. இங்கே வெளில நிற்கிறாங்க. யாருன்னா நம்ம ஃபிலிக்ஸும் ஒரு போலீஸ் நின்றுருக்காங்க. நல்லா கேட்குது. சார் நாங்கள் கூட இப்படி அடிக்க மாட்டோம் சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. நீங்கள் அடிக்கிறதெல்லாம் கூட தாண்டி
அவன் அங்கே அது டேக்வாண்டெல்லாம் கற்று வச்சிருக்கான், அவ்வளோதான் செத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்த்துருக்காங்க. எங்கள் ஜிமின் தான் அந்த பர்சனோட ஃபேஸில் அத்தனை அடி அடிக்கிறாங்க. அப்படி வந்துட்டு அப்படி விடுறாரு, அவ்வளோதான். அந்த பர்சன் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிளேஸை நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அடி கொடுத்துட்டாரு. அந்த பர்சன் பார்க்குறாங்க, தயவு செஞ்சு இல்லை போய் கொன்னே போட்டுருங்க, இந்த மாதிரிலாம் அடிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு வந்து ஜிமின் வந்துட்டு அப்படி பாயிண்ட் அட்டாக் பண்ணுறாரு. இனிமேல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூட யோசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒய்ஃபை சீட் பண்ணுறியா, உன் வீட்டையே சீட் பண்ணுறியா சொல்லி பார்க்குறாங்க. ஒரு மேன் தானே நினச்சேன், எப்படி நடக்கான்னு நினச்சியா சொல்லிட்டு ஜிமினை போட்டு அடிக்கிறாரு. அந்த பக்கம் ஜெகோ பார்த்தா அவர் கற்று வச்ச மொத்த டான்ஸ் பற்றியும் அதில் தான் இறக்குறாரு. அப்படி டான்ஸ் எப்படி மூவ் பண்ணுவாங்களோ, அவர் டான்ஸ்னால் கூட அதுலேயும் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா, அவர் அப்படி அடிக்கிறாரு. அந்த பர்சன் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் சார், இங்கே பாருமா தயவு செஞ்சு விட்டுற சொல்கிறாங்க, உன் வயசுக்கு நான் தேவையா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு அப்படி அடிக்கிறாரு. அங்கே நிறைய பொண்ணுங்க கூப்பிட்டு போயிருப்பாங்களே, இப்போ எல்லா பின்னாடி வந்துட்டு போலீஸ் சிபிஐ ஃபாலோ பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பர்சன்ஸ்லாம். ஏன்னா வந்துட்டு இந்த பொண்ணுங்களை சேவ் பண்ணணும் தான் இதில் மெயின் டார்கெட் யாரோ அந்த லேடி தான். இப்போது ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஃபைனலாக நீ மாட்டிட்டியா சொல்லி கேட்குறாங்க. அந்த லேடி திரும்புகிறா, ஏன்னா எல்லா பொண்ணுங்களையும் கவர் பண்ணதுக்கப்புறம் அந்த லேடியை வந்துட்டு பிடிக்க முடியும். இப்போ ஃபைனலாக அந்த லேடி பார்க்குறேன், நீங்கள் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ எனக்கு தெரிஞ்சுக்கணுமா, என் பேர் ஹான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாடா, இல்லை ஹான்மே வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு சிபிஐ ஆஃபீஸர். அவர் வந்துட்டு போலீஸ்லேருந்து இருந்து தான் சிபிஐ மாறியிருப்பார். ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஆர்டர் பண்ணுவார். உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ ஒரு பொம்பளையாக வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பொண்ணுங்களை எப்படி வந்துட்டு வியாபாரத்துக்கு இப்போ அவங்களுக்கு விற்கிறதுக்கு நீ யாரடி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹான் தான் வந்துட்டு அந்த லேடியை வந்துட்டு ஸ்லாப் பண்ணுறாங்க. சார் நான் அங்கே பாருங்க சொல்கிறாங்க, அங்கே பாரு உன்னை பிடிக்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படி நீ சேல் பண்ணுவியா சொல்கிறாங்க. நீ இப்போ பொண்ணை தான் சேல் பண்ணுவியா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருக்கா, உன் லைஃப்லேயே நீ வந்துட்டு ஏன்டா நம்ம இப்படி விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவளை பிடிச்சி அப்படி தரன்னு எடுத்துகிட்டு வராங்க. சார் சொல்லிட்டு கெஞ்சுறாங்க, பாரு எனக்கு கூப்பிட கூட தகுதியாக கிடையாது சொல்லிட்டு அப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு வராரு. இப்போது மொத்த அந்த கண்ட்ரோலுமே எடுத்துடுறாங்க. இப்போ நான் ஜிமின் ஜேஹோப்பு அவங்க போன இடம் அவங்க வந்து அந்த பர்சன் ரேட்டுக்கு பேச வாங்கிட்டு வந்தாங்களே, அவங்க மொத்த பேர் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. பார்க்குறாங்க, நீங்கள் வந்து வேலை பேசுகிறீங்களா, வேலை பேச பொண்ணுங்களை வாங்குவீங்களா, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்து சொல்லி கேட்குறாங்க. எங்கெல்லாம் பயந்து பண்ணிக்கிறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ ஜேஹோப் பார்க்குறாங்க, யார் விட்டாலும் விடுவோம், ஒன்றை விட மாட்டேன்றா சொல்லிட்டு ஜேஹோப் தான் அவங்க பர்சன் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் அட்டாக் பண்ண அந்த பர்சன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். அவனும் நடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ ஜிமினை பார்த்து ஹான் கேட்குறாங்க, என்ன பண்ண செல்லம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அச்சோ ஹான் செல்லன்னு கூப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே விடு, என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஏன் வயசில் ஒரு பொண்ணு இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க, ஏய் உனக்கு தெரியுமா, இவன் பொண்ணு இல்லை இவன் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பார்த்து சொல்கிறாங்க. அந்த பர்சனுக்கு பேசுகிற கான்ஷியஸ் நிலவே இல்லை, ஏதோ கண்ணு பார்க்குது, ஏதோ கோமா ஸ்டேஜில் இருக்க ஒரு பர்சன் போய் பார்க்குறாங்க. என்னதுக்கு, ஆமாம் ஒரு பையன் பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருப்பான் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் பையன் பொண்ணு இல்லை சரியா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். பொண்ணுக்கு பையனுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாமல் அந்த அளவுக்கு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின்ட பார்க்குறாங்க ஹான், இவங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க, பாரு இவங்களாம் சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கு ஓகேவா, தப்பு ஒருத்தவங்க இவங்க சேல் பண்ணுறவங்க மட்டும் தப்பு பண்ணுறவங்க கிடையாது, இந்த சேல் இவங்களை வந்து இந்த மாதிரி வாங்க வராங்களே அவங்க தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அந்த கிரிமினல் ஓகேவா, அதனால் எல்லாருக்கும் வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, நான் அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணுவா என்னால் முடியாது சொல்கிறாங்க. பாவம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜேவப் தான் சரி ஓகே ஹான் சொல்கிறாங்க. ஏன்னா ஹான் தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஹையர் ஆஃபீஸர் ஓகேவா. இப்போ நம்ம சுகா கிட்ட கால் வருது, சொல்லு சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறாங்க, வா சூப்பர், எப்படி அந்த இடம் தான் தெரிஞ்சு சொல்கிறாங்க. அதுவா ஒரு பர்சன் சொல்கிறாங்க, வா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த பர்சனுக்கு தேங்க் பண்ணிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தேங்க் பண்ணுற சொல்லிட்டு நம்ம சுகாவும் அரெஸ்ட் பண்ண மொத்த பர்சனையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஃபைனலாக நியூஸ் பேப்பர் எங்கே பார்த்தாலும் இவங்களோட ஃபேஸ்லாம் வந்து வராது, ஆனால் நேம் மட்டும் வரும், பார்ச்சிமின் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து வரும். இப்போ எப்படின்னா பேஜேன்னு வரும் ஓகேவா, பார்ச்சிமின் வராது பேஜே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் மட்டும் வரும். அதை பார்க்குறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ. ஏன்னா ஜிமின் நைட்டு வந்திருப்பாங்க, எதுவுமே சொல்ல அவர் போட்டு கப்பிட்டுருக்காரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாச்சோ, என் செல்லம் நீ வந்துட்டு சிபிஐ ஆஃபீஸரா, நீ வந்துட்டு இவ்வளோலாம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உனக்கு எப்படி தெரிஞ்சாலும் நல்லா சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்கிட்ட இதுதான் ஹைட் பண்ணிட்டு இருக்கோ, சரி ஓகே நீ தான் சொல்லு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், தெரியாத மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ ஜிமின் தான் அந்த மேக்கப்பில் போட்டதுன்னு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு தானே ஃபைட்லாம் பண்ணிட்டு போறியா, ஹேண்டில் ஒரு பெயினாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, தூங்கவா சொல்கிறாங்க, தூங்கடாமா சொல்லி தூங்க வைக்கிறாரு. ஹேண்டில் பிடிச்சி விட்றாங்க, எத்தனை பேர் அடிச்சியோ சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமினுக்கு தான் ஜிமினோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிமின் தான் தூங்குறதுனால ஜங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோன் எடுக்கிறாங்கக்கா. இப்போ ஃபோன் எடுத்து ஹலோ காதில் வச்சதும் ஆச்சு உங்கள் பாரு ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பிப்பா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, ப்ரௌடாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல, என்னோட சன்னில் அப்பா எவ்வளோ பேரை சர்வ் பண்ணியிருக்க, எவ்வளோலாம் ஃபைட் பண்ணியிருப்பேன், எனக்கு நல்லா தெரியும். அந்த லேடி கேட்டப்போ ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தால அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, என்ன அழகாக இருக்க பார்க்குறதுக்கு, அப்படியே திட்டம் ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கும் அப்படி தான் இருக்குது, ஆனால் அந்த லேடி கேட்டப்போ ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு தோணுது உனக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பொண்ணு பார்த்தா ஒன்றை மாதிரி இருந்தால் அது எப்படி இருப்பான்னு இப்போ இமேஜின் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்காட தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் அப்படியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டக்குன்னு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அச்சோ அப்படின்னு ஃபோன் வந்து கட் பண்ணி விட்டுறாங்க. ஜங்குக்கு பயங்கரமாக ஸ்மெல் வருது. அச்சோ அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு. இப்போது ஜங்கோட அம்மா அட்டன் பண்ணுறாங்க. அதில் ஜங்கா சொல்கிறாங்க, அம்மா என்ன சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அதை சொல்கிறாங்க, பாருங்கம்மா எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. எப்படா சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கும் அங்கே நடந்ததை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அங்கே பார்த்து ஜங்கா நீ ஒன்றும் கோவம் இல்லை, அங்கே பாருங்கம்மா எனக்கு கோவம் இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட பேபி இவ்வளோ ஸ்ட்ராங்கான பையனா அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்க் சொல்கிறாங்க, நானாவது பிஸ்னஸ்ன்றது ஆர்டினரி எல்லாரும் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்க விஷயம்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போது ஜிமினி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மேக்கப் போட்டப்போ ஜங்கோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இங்கே நடந்தது, அவர் மேக்கப் போட்டது, அவர் எப்படி இருந்தாலும் கெட்டப்போ எல்லாத்தையும் ஃபோட்டோ அனுப்பி வச்சு சொல்லியிருப்பாரு. ஆண்டி இங்கே பாருங்கள், நான் சிபிஐ ஆஃபீஸராக இருக்க சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களா, என் நிலைமையை பாருங்கள் சொல்லிட்டு அவர் அதெல்லாம் அனுப்பி வச்சிருப்பாரா. இதெல்லாம் வந்து ஜங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருப்பாங்க. இப்போ நியூஸ்லேயே வந்திருக்கும், அதையும் கொஞ்ச நேரத்தில் நியூஸ் வந்திருக்கும், பிரேக்கிங் நியூஸில் அதை தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தன்னோட சன்னியில் தான் இதை சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கம்மா, அந்த பிக்சர் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க. டெய்லி நான் அனுப்ப மாட்டேன் சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட அம்மாவும் ஜங்கோட மொபைலுக்கு பிக்சர் சென்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா செம்ம அழகாக இருக்கார். அவர் வந்துட்டு இந்த நார்த்து இந்தியன்ஸ்லாம் ரெடியாக இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி அழகாக அந்த எப்படி ஃபேஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி துப்பட்டா வரைக்கும் மேலே வரைக்கும் வச்சு ரெடியாக இருப்பார். ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. வச்சு ஜிமினா அது சொல்லி பார்க்குறாங்க, என்ன அழகாக இருக்கான் சொல்லி பார்க்குறேங்க. லேடி கேட்டப்போ இப்படி ஒரு அழகாக சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு இப்படி இருக்கு தாண்டா பிடிச்சிருக்கு, எனக்கு பையனாக இருக்கிற ஜிமினா தான் பிடிக்க சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோட்டோ டெலிட் பண்ணி விட்டுறாரு. ஏன்னா நம்ம பார்த்தோம் தெரிஞ்சா ஜிமினா கூட ஃபீல் பண்ணலாம் சொல்லிட்டு, ஜம்காரி உனக்கு கோவம் இல்லை, அம்மா எனக்கு கோவம் இல்லைம்மா, அவன் என்னோட ஒய்ஃபுமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குமா, நானும் ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் என்ன ஜிமின் பாருங்கள் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுறாங்க, அது எனக்கே தெரியாமல் சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு கொஞ்சம் டேஸ் பண்ணக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பொறுமையாக சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே நீ இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சன் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம்மா என்னோட ஜிமின் என்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், அவனுக்கு சொல்லணும்னு ஆசை தான், அதனால் ஒரு ரீசன்னால சொல்லாமல் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் டைம் எடுத்து சொல்லுவான்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு நீ அது வரைக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. இப்போது ஜிமின் தூங்கிட்டு ஜங்கு பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. பார்த்துட்டு அவர் படுத்துருக்காரு. இப்போ ஜிமின் படுக்கிற தூங்கிட்டு இருக்காங்க. பாரு என்ன வேலைலாம் பார்த்தியோ இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் உங்ககிட்ட மாட்டினா நீ யார் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிட்ட பார்க்குறாங்க. என்னதும் அடிச்சிடாத சொல்லிட்டு அவர் மாதிரி பார்த்து கொஞ்சிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ ஜிமின் தான் அப்படி கூட்டாயிஸாக ஒன்று பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்கு அப்படி ஜிமினி வச்சுக்கிட்டு வாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கா குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு குட் மார்னிங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்கிறாங்க. சரி ஜிமின் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வராங்க. கீழே பார்த்தா ஜங்கு தான் ஜூஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு குடி சொல்கிறாங்க. ஜிமினும் அப்படியே ஹேண்டலாக ஒரு மாதிரி முறுக்கிட்டு அப்படியே வந்துட்டு குடிக்கிறாரு. ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா டயர்டாக இருக்காளுக்கு சார் என்ன பண்ணீங்க சொல்லி ஜிமினுக்கு ஜங்க் கேட்குறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ஜங்க் போய்ட்டு உட்கார வச்சுட்டு ஜங்கா அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்லுவேன் கோவப்பட விட்டா சொல்கிறாங்க, கோவப்பட மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கா நான் ஒரு சொல்கிறாங்க, நீ ஒரு சொல்கிறாங்க, நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. விளையாடாத சொல்கிறாங்க. இல்லை நான் விளையாடலை உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் போய் கிஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. என்ன ஷாக்காகுன்னு பார்த்தியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறீங்கன்றதுக்கு ஆமாம் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. நேற்று அங்கே ஷுகா டே அங்கெல்லாம் வந்துருப்பாங்களே அந்த கிளப்பில் நடந்ததில் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன டே தான் ஷுகா கால் பண்ணாங்களா. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஒரு நிமிஷம் இருங்க சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க. இங்கே டே தான் அட்டன் பண்ணாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ டேயாங் நான் ஜிமின் பேசுகிறேன் ஜங்க் ஒய்ஃப் சொல்கிறாங்க. தெரியும் ஜிமின் சொல்கிறாங்க. தேங்க்யூ டேயாங் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஒரு பப்ளிக்காக சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் எப்படி பார்த்தா நீங்கள் ஒரு பப்ளிக் தான், நாங்கள் அந்த மிஷினை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கோம், இவ்வளோ டேஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாங்க. இவர் பார்க்குறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பாத்தியா ஒரு சிபிஐ ப்ரூவ் பண்ணிட்டானே சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. இப்போ டேவும் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், நான் உங்களுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணதில்ல, எனக்கு தெரியாது ஆக்சுவலாக நான் ஷுகா கிட்ட நார்மலாக ஷேர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஷுகாவும் நீங்களே பேசுகிறீங்களா அப்படி ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே சொல்கிறாங்க. எங்கே அவர் அதிகமாக பேச மாட்டேங்கிறாரு, டைம் கிடைக்கிறப்ப எப்போ தான் பேசுவார், அன்றைக்கி நான் தான் ஃபோன் பண்ணேன் அப்படி சொன்னேன்னு சொல்கிறாங்க. அப்படியா சீக்கிரம் பேசுவார், ரொம்ப தேங்க்ஸ் டே சொல்கிறாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஒரு பப்ளிக்காக இருந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. ஓகே நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிமினுக்கு ஃபோன் கட் பண்ணிட்டான்னு பண்ணா. ஜங்கு போய் மறைக்கிறாங்க. ஜங்குக்கா என்ன சொல்கிறாங்க. அங்கே பார்த்தியா நான் நினச்சேன் என்னோடய ஒய்ஃபு ஏதோ கொஞ்சம் என்ன சொல்லிட்டு நினச்சி இங்கே பார்த்தியா கரெக்டாக இருக்கலாம், ப்ரொஃபஷனலாக நீ கரெக்டாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கா அது சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பிடா, என்னோடய ஒய்ஃபுக்கு இவ்வளோலாம் தெரியுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்போ இதே மாதிரி சின்சியராக ஒர்க்கில் என்ன சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓகேவா, எனக்கு ஓகே, இங்கே பாரு இதே மாதிரி இருக்கணும், உனக்கு எந்த ஆபத்து வராமல் மட்டும் இருந்தால் போதும் ஓகேவா, நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் உனக்கு பின்னாடி இருந்து ஓகேவா, உனக்கு எதோ வந்து பேக் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பி, நீங்கள் நான் அந்தளவுக்கு ஆமாம் அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன் ஓகேவா, நம்ம ஒய்ஃபை மட்டும் நான் லவ் பண்ணல, என்னோடய ஒய்ஃபோடைய கரியரையும் நான் லவ் பண்ணுறேன் ஓகேவா, உங்கள் ப்ரொஃபஷனையும் லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிஸ்னஸ் பற்றி எதுவுமே தெரிஞ்சவங்கக்கா, நான் உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாதே சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, பிஸ்னஸ் ஈஸியாக பண்ணிடலாம்டா சொல்கிறாங்க. இல்லை பிஸ்னஸ் கூட கஷ்டம் தானே, அது கூட நல்லா பிரெயின் வேணும், நல்லா திங்க் பண்ணணும், சேம் டைம்ஸ் வந்துட்டு அதுக்கெல்லாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தெரியும், நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னராக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு பார்ட்னர் எனக்கு சொல்கிறாங்க. நீ அப்படி தான் இங்கே பாரு, உனக்கு பிஸ்னஸ் வரலன்றால் நினைக்க கூட சொல்கிறேன். எனக்கும் உன்னோட ஜாப்பில் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் உனக்கு எதனா ஆபத்து வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்துல இருப்போம் ஓகேவா, நீ எங்கே போனாலும் எனக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நீ எந்த விஷயமா போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி எனக்காக சொல்லிடுறா சொல்கிறாங்க. ஆச்சு அக்கா கண்டிப்பாக நான் சொல்லுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் நீங்கள் ஒன் டே சொல்கிறீங்க. ஆமாம் எனக்கு எதுவுமே எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு நான் நினச்சேன் என்னோடய ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வீட்டில் ஆர்டினரியாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க
இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ஈஸியாக சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அவங்க அந்த வீட்டையே ரன் பண்ணுறனால தான் நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஈஸியாக போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு வெளில ஒர்க் பண்ணிட்டு வீட்டில் ரிலாக்ஸாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எல்லாத்தையும் பற்றி புரிஞ்சு வச்சு பேசுகிறாரு. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காச்சோ, உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னா சில பேர் ஈஸியாக சொல்லிடுவாங்க, நீங்கள் நான் வீட்டில் தானே இருக்கீங்க, சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தானே வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும், எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எல்லாத்தையும் யார்கிட்ட காட்டுறே தெரியாமல் வீட்டில் அவங்களுக்கு இது பிடிக்கும் இவங்களுக்கு இது பிடிக்கும் சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. எவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. என் ஒய்ஃபு பாரு இப்போ என்னையும் பார்த்துட்டு அந்த ஜாபையும் பார்த்துக்கணும் அப்படி ஃபீல் பண்ணாது. ஓகேவா, உனக்கு எல்லாத்துலையும் சப்போர்ட்டாக இருப்பேன். வீட்டில் இவ்வளோ ஒர்க்கு நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி ஈக்குவலாக பண்ணிக்கலாம். அப்புறம் ஜாப் போகிறது நான் ஹெல்ப் பண்ணுவோம். உனக்கு எல்லாத்தையும் சப்போர்ட்டாக இருப்பேன் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சோ. அம்மா சொன்னாங்க கண்டிப்பாக அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் ஒன் டே நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா லவ் பண்ணுறப்ப கூட சில பேர் லவ் பண்ணுறாங்க, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் லவ் பண்ணுறே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம அரேஞ்ச் மேரேஜில் பாருங்கள் ரொம்ப பெஸ்ட். எல்லாமே நம்ம மேரேஜுக்கு அப்புறம் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம், சில பேர் லைஃப்பில் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் சில பேர் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன். அது உங்கள் பார்ட்னர் பொறுத்தா இருக்குது. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படின்னா இனிமேல் என்னோட சிபி ஆஃபீஸரை நான் தான் வந்துட்டு ட்ராப் பண்ணுவேன். அம்மா நான் தான் கூட்டிகிட்டு வரேன் அம்மா சொல்லிட்டு ஜங்கு சார் ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ ஜங்கா சொல்கிறாங்க. இப்போது எனக்கு இப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணல ப்ராப்ளமே இல்லை சொல்கிறாங்க. அப்படியா, எவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு, எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. லவ் நிறைய வந்துருச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு ஜிம்னு சொல்ல ஜங்கு ரொம்ப ஹாப்பி. அப்போ எங்கே போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த மிஷன் சக்ஸஸ் ஆனதால் எங்கள் எல்லாருக்கும் லீவ் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி அதுவும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு என்ன பண்ணுறாங்க, நான் ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே, உன்னோட அந்த இடத்துல நினச்சிட்டு ஷேர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. அச்சோ இந்த குட்டி ஹேண்டில் அவ்வளோ அடிச்சியா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் பார்க்குறாங்க. எனக்கு பாக்ஸிங் தெரியும், நீ கூட வரையா சொல்கிறாங்க சொல்லிட்டு இப்போ 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பாக்ஸிங் கிளப்புக்கு போகிறாங்க. நம்ம ஜங்கு என்ன பண்ணுறாங்க, ஜிம்மில் கூட ஃபைட் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்மின் சூப்பர் அப்படி ஃபைட் ஜம்ப் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு. ரொம்ப அப்படி இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அப்படி தூக்கி சுற்றுறாரு. எனக்கு உங்க கூட லாஸ் பண்ணால் கூட ஹாப்பி தான், உங்க கூட லாஸ் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜங்குக்கா அப்படி கிடையாது, நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. எப்போது நம்ம வந்துட்டு நம்ம எப்படின்னா வந்து ஃபைட் பண்ணணும். நம்ம பார்ட்னர் கூட நம்ம ஃபைட் பண்ணணும். நம்ம ஏன்னா இது வந்துட்டு நம்ம பாக்ஸிங் அது இதுக்குள்ளே இருக்கலாம், ரிங்குக்குள்ளே இருக்கோம்ல. 2 பேர் ஃபைட் பண்ணலாம், யார் ஜெயிக்கலான்னு பார்க்கலாமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. விடாமல் ஃபைட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஈக்குவல் பாயிண்டில் நிற்கிறாங்க. ஜிம்முக்கு ஜங்கு ரொம்ப ஹாப்பி. ஆச்சோ நம்ம ஒருத்தர் கூட தோக்க மாட்டோம். நம்ம அப்படியே தோற்று போனால் ஹாப்பி தான். என் ஒய்ஃப் கிட்ட தோற்று போகிறேன்னு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. நானும் ஹாப்பியாக இருப்பேன், ஜங்கா கிட்ட தோற்று போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆனாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்மின் ஜங்கு 2 பேரும் ஹாப்பி. அவரு வீட்டுக்கு வராங்க. இப்போ இவங்களுக்கு ஃபைனலாக ஜிம்மின் ஆஃபீஸ் வராங்க. எங்கே பார்த்தா ஜிமின் அப்புறம் மற்ற எல்லாரும் ஹயாங்க்கும் வந்து அவார்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ அந்த சவுத்தன் சிட்டியில் இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கவும் கூட சொல்லிட்டு எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் நிறைய பார் கிளப்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து வந்து முன்னாடி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படி சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு மெடல் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக பிக்சர் எடுத்து ஜங்கு சென்ட் பண்ணுறாங்க. ஜங்கு அதை பார்த்து செம்ம ஹாப்பி. அப்போ எனக்கு ரிவார்டு வேணும்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரிவார்டா? ஆமாம் எனக்கு ரிவார்டு வேணும்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இவங்களாம் பார்க்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் எல்லோரும் மேரேஜ் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் டைம் உங்களுக்கு இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு ஜிம் இவங்க ஹேங்கெலாம் பார்க்குறாங்க. சரி போடா போயிட்டு என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க, மேரேஜ் லைஃபாக சொல்கிறாங்க. அச்சோ ஹேங் டீஸ் பண்ணி சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே பார்த்தா ஜங்கு தான் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிருக்காங்க. ஜங்குக்கா எங்கே போகிறீங்க சொல்லி ஜிம்னு கேட்குறாங்க. அதுவாம்மா சொல்கிறாங்க. ஜங்கு தான் ஜிம் நடுப்புட்டில் பெல்லில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் வெளில போகிறோமா சொல்லி வெளில எங்கே சொல்லி கேட்குறாங்க. அம்மா வீட்டுக்கா? அச்சோ அம்மா வீட்டுக்குலாம் எதுக்கு லக்கேஜ் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உன் அம்மா வீடு 10 நிமிஷத்தில் இருக்குது, ஏன் அம்மா வீடு ஒரு 5 மினிட்ஸில் இருக்குது, இதுக்கு எதுக்கு லக்கேஜ் சொல்கிறாங்க. அப்புறம் எங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறோன்னா 2 பேரும் ஹனிமூன் போகிறோம். ஹனிமூனா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஹனிமூன் தான் ஏன் வேணாம் வா சொல்கிறாங்க. நான் கேட்டேன்னு எனக்கு ரிவார்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரிவார்ட் வேணும் என் கூட வரணும்னு சொல்கிறாங்க. அச்சோ அப்படி ஜிம் க்யூட்டாக இருக்கிறாங்க. இங்கே பாரு நம்ம போய்ட்டு வரதுக்குள்ள அந்த ஆண்டிலாம் விட ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ நம்ம 2 பேரும் எங்கே போகிறோன்னா நம்ம ஹனிமூன் போகிறோம் சொல்கிறாங்க. எந்த பிளேஸ் சொல்கிறாங்க. ஜங்கு பிளேஸ் சொல்கிறாங்க. அங்கேயா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹனிமூன் தான் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பி. அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பாரு ஹோபி பேபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா ஹோபி பேபி ஐயா இங்கே பாரு என்னை பார்த்தா அப்போ கூப்பிடாத சொல்கிறாங்க. இங்கே பாரு ஹோப் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. என் பேர் காய் சொல்கிறாங்க. தெரியும் அதுக்கு என்ன பண்ணும் காய் அப்படின்னு சொல்லி ஜெகப்பு கேட்குறாங்க. ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அதுக்கு சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. அவரால் முடியல. இங்கே பாரு என்ன மேரேஜ் பண்ணிகிட்டே ஆகணுமா? ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட டைம் இருக்கா சொல்கிறாங்க. நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பேபி அப்படி காய் சொல்கிறாங்க. ஐயோ எப்படி பேசுகிறான் பாருன்னு சொல்லிட்டு சரி ஓகே என்னோட அப்பா அம்மாட்ட பேச சொல்கிறாங்க. ஆண்டி அங்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜெகப் பார்க்குறாங்க. ஆமாம் ஆண்டி எங்கிட்ட பேசிட்டேன், நீ தான் ஓகே சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஜெகப் பார்க்குறாங்க. அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறேன் சொல்லி ஜெகப் காய் சொல்கிறாங்க. சரி ஓகே
என் அப்பா அம்மாட்ட பேசிட்டல. என் அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க, நீ ஓகே சொன்னா நாளைக்கே மேரேஜ் ஆகுமா, ஏன்னா உனக்கும் நிறைய பொண்ணுலாம் பார்க்குறாங்கன்னு யாரையும் ஓகே சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு யாரும் இது வரைக்கும் பிடிக்கல சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜெகப் பார்க்குற காய் சொல்கிறாங்க. காய் தான் நம்ம ஜெகப் தான் காயை டாப் டு பாட்டும் பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ ஓகே தான் சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிற ஏன் அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜெகப் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு எனக்கு ஓகே தான், ஆனால் எனக்கு இங்கே பாரு லவ்லாம் பொறுமை பண்ணிக்கலாம், மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம்னா சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே சொல்லிட்டு அவரு இங்கே பாரு உனக்கு ட்ரிங்க் பழக்கம் இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை இருந்துச்சு, அப்போ கொஞ்சம் டேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சார் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு ஜெகப் பார்க்குறாங்க. சரி ஓகே என் அப்பா மட்டும் பேசுகிற அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஏன்னா எனக்கு இப்போ லீவ் வருது, நான் வெக்கேஷன் போகிறேன் சொல்கிறாங்க. தனியாக போகிறா சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க, மேரேஜ் முடிஞ்சால் 2 பேரும் சேர்ந்து ஹனிமூன் சொல்கிறாங்க. நம்ம காய் கேட்க ஜெகப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன அப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் செக்யூர்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. சரி ஓகே என் அப்பா மட்டும் பேசு, 2-3 டேஸில் மேரேஜ் வச்சுட்டு அப்புறம் போகலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அவரு ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஒரு பர்சன் தான் அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் ஜூஸ் குடிப்பா என்கிட்ட பேசு அப்படி சொல்கிறாங்க. என்ன பேசணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. மேரேஜா பண்ணிக்கணுமா சொல்கிறாங்க. இல்லை இந்த மேரேஜுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. மேரேஜுக்கு முன்னாடி சொல்லி பார்க்குறாங்க. பயப்படாத, இல்லை கொஞ்சம் டேஸ் டேட்டிங் சொல்கிறாங்க. இல்லை டேட்டிங்லாம் வேண்டாம், நீங்கள் வேறு வந்துட்டு ஆஃபீஸராக இருக்கீங்க, நீங்கள் எப்போ ஒர்க் போவீங்க, எப்போ உங்களுக்கு லீவ் கிடைக்கலாம் தெரியாது, இப்போ நீங்கள் லீவில் தானே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் லீவில் இருக்கணும் உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் ஹனிமூன் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யார் ஜிமினை சொல்கிறியா சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஜிமினும் ஃபாரின் போயிருக்காங்க ஹனிமூனுக்காக. அப்போ ஜெமினுக்கு லீவுனா உங்களுக்கு லீவு தானே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு விவரமாக இருக்கல சொல்கிறாங்க. உனக்கு என்ன தேங்க் பண்ணணும்னு நினச்சா சொல்கிறாங்க. தேங்க்ஸ் எதுக்கு சொல்கிறாங்க, நீ தானே அன்றைக்கி வந்துட்டு காமிச்சு கொடுத்த இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அதுவா ஜிமினே எனக்கு ஆல்ரெடி தேங்க்ஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக காரியத்தில் கரெக்டாக இருக்கீங்களா சொல்லிட்டு நம்ம டே தானே பேசிட்டு இருக்காங்க ஷுவா கிட்ட. ஆமாம் நாங்கள் ஆஃபீஸரில் அப்படி தான் இருப்போம் சொல்கிறாங்க. சரி ஓகே ஆஃபீஸர் எனக்கு எப்போ மேரேஜ் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க மேரேஜ் பண்ணிக்கணுமா ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே என் அப்பா மட்டும் பேசுகிறேன் சொல்கிறாங்க. ஓகேட்டு இங்கே ஷுகா டேவோட மேரேஜும் அங்கே ஜேகப்போட காயோட மேரேஜும் நடக்குது. டே எங்கள் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் சொல்லிட்டாங்க. அங்கே பாருங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு பார்ட்டி கொடுக்கலாம் சொல்கிறாங்க. பார்ட்டியா சரி ஓகே சொல்லிட்டு இவங்களும் மேரேஜ் ஆகிட்டு அப்படியே ஹனிமூன் போகிறாங்க. இங்கே நாம்ஜித் பார்க்குறாங்க. ஏன்டா ஆளாளுக்கு இன்றைக்கி கல்யாணம் பண்ணவங்களாம் மேரேஜ் ஹனிமூன் போகிறாங்க, நம்ம எப்படியா போகிறோம் சொல்லிட்டாங்க. ஏன்டா நம்ம போனதே இல்லையா சொல்லிட்டு சின்ன கேட்குறாரு. டே நம்மளும் போகலாட்டா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஹனிமூன் தான் போயிருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் சரி பார்த்தா ஜங்க் தான் வந்துட்டு அழகாக வந்து இப்போ பாத் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படின்ட்டு பர்ஃப்யூம் போட்டுட்ருக்காரு. ஜங்க் பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்கார். ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அது ஜங்குக்கா சொல்லலாமா என்ன சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நான் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்களா சொல்லிட்டு ஹாட்டாக இருக்கேன் அதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஷையாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா ஷையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஷையாக இருக்கா இல்லை டச் பண்ண போல இருக்கா சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் என்ன டச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நீ டச் பண்ண வேணாம் சொல்லவே சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது ஜிமின் போய்ட்டு ஜங்கோட பாடியில் ஒரு மாதிரி ஹேண்ட் வச்சு ரப் பண்ணாச்சு. எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இங்கே பாருடாமா என்ன டைம் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சாரி சொல்லி ஜிமின் அப்படியே ஹேண்ட் எடுக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே இந்த ஹேண்ட் ஏற ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜிமின் பார்க்குறாங்க. டைம்லாம் என் பேபிக்கு ஆசைப்பட்டா நான் டைமில் பார்க்கவே மாட்டேன். நான் நினச்சி சார் நைட் ஆனதானே ஓகே சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல ஜிமுக்கு ஒரு மேலே இல்லை இந்த கண்ட்ரியில் பாரு இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகுதானட்டா. இப்போ இதை பார்த்தா கிளைமேட் பார்த்தா அப்படியே வெளிச்சமாக இருக்குது சொல்கிறாங்க. அதனால தான் அது விட கரெக்ட் இருக்குது நம்ம கொரியாவில் இருந்துக்கலாம்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை கொரியாவில் இப்போ விண்டரே இல்லை, இங்கே தான் விண்டராக இருக்குது சொல்லிட்டு சொல்ல. அப்படியா விண்டராக இருந்தால் தான் வார்மாக ஃபீல் ஆகும்ல சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்லிட்டு ஜிம் க்யூட்டாக பேசுகிறாங்க. இப்போது ஜவுங்க தான் ஜிமின் மேலே ஓவர் ஆகிறாங்க. ஜிமுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜவுங்க பார்க்கும்போது. ஜவுங்க அவங்க கண்ணில் நிறைய லவ் தெரியுது சொல்கிறாங்க. உங்கள் கண்ணில் தான் நிறைய லவ் தெரியுது சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் லவ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாம் லவ் இருந்தால் தான் இதுவும் வரும், இது இருந்தால் தான் லவ்வும் வரும் ஓகேவா சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குறாங்க. இப்போ ஜவுங்க தான் ஜிமில் போய் கிஸ் பண்ணா ஜிமினும் ஜங்க கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக கிஸ் பண்ணி லவ் யூ டூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஆனால் பார்த்து அப்படி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமில் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் காய் தான் பார்க்குறாங்க. நம்ம ஜெகப்பா காய் வச்சுக்கணுவாங்க பார்க்க ஏன் இப்படி பார்க்குறா சொல்லிட்டு ஜெகப் கேட்குறாங்க. அது வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஹனிமூன் வந்தோம், ஹனிமூன்னா நான் வெக்கேஷன் என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு காயோட பேச மாறிடுது சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க 2 பேரும் சுற்றி தான் பார்க்குறாங்க. அங்கே நம்ம ஷுகா பார்த்தா டேவா அப்படி தூக்கி பெட்டில் போட்டுறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஷுகா அப்படி சொல்கிறாங்க. என்ன நீ தானே கேட்ட மேரேஜ் வேணும்னு சொல்கிறாங்க. மேரேஜ் வேணும்னு கேட்டால் எதாவது டைம் இருக்கும் ஃப்ரீ டைம் இருக்கும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கிட்டான். அதுக்காகலாம் எனக்கு அது வேணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு அப்போ மேரேஜுக்கு பண்ணிக்கலாம்னு கேட்ட போட்டு ரொம்ப பெகு பண்ண சொல்லி கேட்குறாங்க. அது அப்படி தான் அப்போ அதுக்காக சொல்கிறாங்க. இப்போ தான் ஹஸ்பண்ட் ஆகிட்டேனே இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிதானே ஆகணும்னு சொல்லிட்டு ஷுகா சொல்ல டேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்படியா நீங்கள் என்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்களா ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஷுகாவும் டே மேலே ஓவராக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ஒரு மாதிரி கியூட்டாக கொஞ்சம் அப்படியே அவங்க லைஃப்
ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே எல்லாரும் லைஃப்மே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஜங்கு பார்த்தா ரொம்ப ஷையாக இருக்குது. அப்படியே ஹைட் ஆகிக்கிறாரு. அச்சோ என்ன சரி ஜங்கு கேட்குறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா ஏன்டா நைட்டு ஃபுல்லாக அவ்வளோ க்யூட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தா ஜங்கா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நான் சொல்லவா, ரொம்ப பசிக்குது நைட்டு ஃபுல்லாக பேபி பசியோட இருந்தப்பட சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வா போகலாம் சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் பாத் பண்ணி அழகாக வெளில வராங்க. போகலாமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ 2 பேரும் 1 வீக் ஜாலி சுற்றிருப்பாங்க. அங்கே ஹனிமூன் போனவங்க எல்லாரும் அப்படி தான். இப்போ 1 வீக் ஆஃப்டர் ஆச்சு. எங்கள் ஜிம் தான் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஜிம் ரிட்டர்ன் ஆகும்போது ஜிம்முக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம சுகா அண்ட் டே மேரேஜும் நம்ம ஜேகோப்பும் நம்ம காய் மேரேஜ் ஆனதையும் அந்த இதை அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ தான் பார்க்குறாங்க. அட கடவுளே இப்போ தான் பார்க்குற சொல்கிறாங்க. ஜங்கா நீங்கள் மொபைலை ஆன் பண்ண விடலை சொல்கிறாங்க. ஆமாண்டா டிஸ்டர்ப் ஆகும் தான் ஆன் பண்ண விடலை சொல்கிறாங்க. பாருங்கள் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடப்பாவீங்களா மேரேஜ் பண்ணிட்டாங்களா சொல்கிறாங்க. சரி விட்டு மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. ஐயோ நம்மளும் அட்டன் பண்ணவே இல்லை உங்கள் மேரேஜ் சொல்கிறாங்க. அதில் என்னடா இருக்குது, ஃப்ரீ டைம் இருக்கும் பண்ணியிருப்பாங்க. விட்டு நம்ம பார்ட்டி எப்படி கொடுப்பாங்க அப்போ போகலாம் சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா சொல்லி ஜிமின் ஜங்கோ 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே ஆண்டியும் திரும்பி வந்துட்டாங்க. இங்கே எங்கே போயிருந்தீங்க சொல்கிறாங்க. அது ஆண்டி நாங்கள் வந்து ட்ரிப் போயிருந்தோம் சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க. இப்போ ஆச்சு இவங்க எல்லாரும் ஃபைனல் ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. ஜிமின் ஜங்கு 2 பேரும் ஒரு கப்பல் ட்ரெஸ் போட்டு செம்மழாக இருக்காங்க. இந்த பார்ட்டியிலே நம்ம 2 பேரும் பெஸ்ட் கப்பலாக தெரியும்னு சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி சொல்லக்கூடாது ஜங்கா, எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் கப்பல் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்ல. அப்படி என் பேபி எல்லாருமே கேர் வச்சிருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போகிறாங்க. ஜங்கு ஜிமியோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த 2 கப்பல் மாதிரி இவங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் பார்ட்டி கொடுக்குறாங்க ஒரே டைமில். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க. டேய் என்னடா அவங்கள பார்க்கறத விட உங்களை பார்த்தா தான் நியூ கப்பல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 பேர் பேசலையும் ஒரு தேஜஸாக இருக்கே சொல்லிட்டு நம்ம நம்பியும் சொல்கிறாங்க. ஜிமின் தான் ஒரு மாதிரி ஷையாகிறாங்க. ஓ ஹனிமூன் போய்ட்டு வந்து அந்த இதாக சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. அச்சோ ஹேங்க அப்படி பேசாதீங்க சொல்லிட்டு ஜிம் தான் கிட்ட பார்க்குறாங்க. பார்க்குறது 2 பேரும் செம்ம அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. மேரேஜ் டே அன்னைக்கு பார்த்ததும் சரி இன்றைக்கி பார்த்ததும் சரி ஒரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் நின்றுருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம ரொம்ப ஹாப்பி இருக்கும் ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு காயை பார்த்துச்சிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஃபைனலாக என்னோட ஹாபி ஹேங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சொல்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம டே அனுப்பிச்சுவா நம்ம டே தான் ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா என்ன சொல்கிறாங்க. ஏன் உங்கள் ஃப்ரெண்டு இப்படி ஷை ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. தெரியலையே அப்படி பார்த்துருக்காங்க. இங்கே சுகா தான் வந்துட்டு டே போதும் ஐயா விங்க் பண்ணுறாங்க. அச்சு டேக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அச்சு வந்து பூனைக்குட்டி இப்படி நினச்சி பார்க்கல. இது எவ்வளோ இதாக இருக்குது, இதை ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம சுகா டே நினைக்கிறாங்க. எல்லா விஷயம் ஹேண்டில் பண்ண முடியாது புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஹேண்டில் பண்ணுவா சொல்கிறாங்க. அப்படி எங்கே சொல்லி கேட்குறாங்க. பெட்டில் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ல சுகாக்கு ஒரு மாதிரி எடுத்து சுகா டக்குன்னு அமைதியாக இருக்கிறாரு. டேய் வாயை மூடுறா சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்கு இவங்களுக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு பிக்சர்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நம்ம ட்ரிங்க் பண்ணலாமா சொல்கிறாங்க. வேண்டாமா சொல்கிறாங்க. ஜங்கா ட்ரிங்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. இங்கே வேண்டாம் வீட்டில் போய் பண்ணுவோம் சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வராங்க. இங்கே ஜிம்முக்கு ரொம்ப நாள் ட்ரிங்க் பண்ண ஆசை ரெட் வைன். அது வந்துட்டு அவங்க பார்ட்னர் கூட பண்ண ரொம்ப ஆசை. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நம்ம பண்ணுவோமா சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு ஒத்துக்கல எனக்கு ஒத்துக்கும் ஜங்கா சொல்கிறாங்க. சரி 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்க் போய்ட்டு ரொம்ப பெஸ்ட் பிராண்டாக வாங்கிட்டு வைக்கிறாங்க. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ட்ரிங்க் பண்ணிட்டு ஜிமின் தான் ஜங்கோட ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜங்கு கம்மியாக ட்ரிங்க் பண்ணிட்டு ஜிம் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டாரு. ஆச்சு அவங்க பாரு ட்ரிங்க் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணுது பாரு என்ன பேபி சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஜிம் ஜங்க் ஃபுல்லாக போய் ஃபேஸ்லாம் ஃபைட் பண்ணி வைக்கிறாரு. ஏன்டா சொல்லி கேட்குறேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்க சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு ஹாப்பினா எனக்கு ரொம்ப பிடிக்க சொல்லிட்டு ஒரு க்யூட்டாக ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் பெஸ்ட்டு பார்ட்னர் ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்னர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி மேலே படுத்துக்கிறாங்க. அச்சோ தூங்கிட்டியா சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அவர் போதையில் தூங்கியே போயிட்டாரு. இப்போ அழகாக படுக்க வச்சுட்டாரு. என்ன பாசம் என்ன கேர் சொல்லிட்டு அவர் ஒரு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறாண்டா இந்த ஒரு வீட்டை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு பர்த்டே ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிறா ஏஞ்சல் மாதிரி. அம்மா அப்படி சொல்கிறாங்க. என்னடாமா சொல்கிறாங்க. நான் அப்படி வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன ஏன் இப்படி சொல்கிறேன் நீ பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஒரு பையனாக இருந்தால் தான் போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும் சொல்கிறாங்க. பாருமா பையனோ பொண்ணோ போலீஸ் ஆஃபீஸராக ஆகலாம் சொல்கிறாங்க. உனக்கு எப்படி இந்த ஆசைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சிபிஐ ஆஃபீஸர் டேடாக சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப பார்க்குறது தான் குட்டியாக நான் சொல்லுவேன்னா அம்மா வந்து குட்டியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது சொல்லுவாங்க. அம்மா பார்க்க தான் குட்டியாக இருக்காங்க. அவங்க செம்ம போல்டு ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இல்லாத டேலண்டடே இல்லை. அவங்க வந்துட்டு ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அவங்கள மேரேஜ் பண்ணி நான் தான் கொடுத்து வச்சு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு பேபி சொல்ல. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. அந்த பேபி பேர் ஜியோனா. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உன் டேடாவும் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. அவங்களுக்கும் எல்லாமே தெரியும். பிஸ்னஸில் நம்பர் 1 ஃபேமிலியில் ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் எனக்கு உனக்கு ஒரு பெஸ்ட்டு டாடா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பெஸ்ட்டு சன்னு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவர் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கை பற்றி எப்படி புகழ்ந்து பேபி கிட்ட சொல்ல இதை ஒரு பர்சன் டோருக்கு 2 பார்த்துருக்காங்க. அப்படியா நான் பெஸ்ட்டாக எல்லாத்துலேயும் சொல்லி பார்க்குறேங்க. ஜிம் ரன் பண்ணுறாங்க. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. நான் பெஸ்ட்டாடாமா எல்லாத்துலேயும் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் எதுலேயும் குறைஞ்சவங்களே இல்லையே சொல்லி ஜிம்னு சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. என்னோடய ஒய்ஃப் கூட எதுலேயும் குறைஞ்சவங்களே சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குறது போதும் உங்கள் ரொமான்ஸ் நிறுத்துங்க என்னை கூட்டிகிட்டு போங்க நான் வந்து பாடி பேபி சொல்கிறாங்க. ஓ சாரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. இந்த பேபி பார்க்குறது டேட்டா அவங்களுக்கு மம்மா மேலே நிறைய லவ் சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஒத்துப்பேன் மம்மா மேலே எனக்கு லவ் சொல்லிட்டேன். அவரும் கூட்டிகிட்டு வர கீழே ஃபைனலாக கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க.
இப்போ பேபியோட பர்த்டே ரொம்ப க்யூட்டாக செலிப்ரேட் ஆகுது. எங்கே பார்த்தா பேபிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு வேறு யாரும் இல்லை, இந்த ஜின்னு ஹாயோட பையன், அப்புறம் நம்ம டேவோட பையன், அதுக்கப்புறமா காயோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க. மெக்கு ஜாக்சன் அவங்களுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து பேபிக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுத்து பிக்சர்லாம் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடே, நம்மளாம் சூப்பராக ஒரு ஃபேமிலி செட்டில் ஆகிட்டோம்ல. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போது ஹோபி பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்லிட்டாங்க, என்ன ஹோப் சொல்கிறாங்க, உண்மையாக தேங்க்ஸ்லாம் நீ அப்ரோச் பண்ணதுக்கும் என்ன மேரேஜ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஏன் ஹோப் சொல்கிறாங்க, இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் கூட நினச்சி இந்த துரத்து லவ் பண்ணியா, அதாவது என்னை வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியா, ப்ளீஸ் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நான் கூட நினச்சேன் எப்படினா நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பேன். நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸர், ஆனால் நீ ஒரு ஃபேமிலி இவ்வளோ அழகாக ரன் பண்ணுவேன், இவ்வளோ பொறுப்பாக இருக்குன்னு நினச்சே பார்க்கல. காய் ரொம்ப தேங்க்ஸ் காய் சொல்லிட்டு ஜெகபத்துக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஹோபி பேபி எவ்வளோ சொல்லாத, நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹோபி, உன்னோட ஸ்மைல்லாம் ரொம்ப பிடிக்கும், உன்னோட ஸ்மைல் ஒன்று போதும், எல்லாமே பண்ணுவோம் உனக்காக சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எமோஷனலாக இருக்குது. பார்க்க நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்குக்கும் அப்படியே நம்ம டேஸ்ட் சைடு பார்த்தோம்னா டே தான் பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க, என்னடா சொல்கிறாங்க, நான் நினச்ச சுகா நீ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கா, உன்னை ஹேண்டில் பண்ணுற கஷ்டம் சொல்லிட்டு, ஆனால் நீ இவ்வளோ அழகாக ஃபேமிலி வந்து மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. எனக்கு குக்கிங்கே தெரியாதானா, நீ சூப்பராக குக் பண்ணுறேன், எனக்கு குக் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கிற, வீட்டை அவ்வளோ அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன், பேபி அழகாக வளர்த்துட்ருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னையும் ஒரு பேபி மாதிரி பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம டே வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு சுகாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ஜனும் அப்படியே தான். இப்போ காய் ஜாக்சன் மெக்கு ஜாக்சன் 2 பேரும் அப்படியே அவங்க ஃபேமிலியை எடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி அவங்க மெம்பர்ஸாக இருக்காங்க. ஜங் பார்க்குறாங்க, இங்கே பாரு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல. ஆமாம் ஜங்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பியாக தான், நம்மளும் ஹாப்பி இல்லை சொல்கிறாங்க. நம்ம பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க கூட நம்ம குழந்தையோட ஃப்ரெண்டாக இருக்காங்க. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆமாடா ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ஜின்னு ஹேங், ஆமாடா இதை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம இதே மாதிரி இருக்கணும் எப்போ சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இவங்க 2 பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட ஃபோர்க்கில் நம்ம ஜங்க் தான் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூ சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பர்சனை பொறுத்தா இருக்கிற நம்ம பார்ட்னர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு செகண்ட் பேபிக்கு ஐடியா இருக்கா சொல்லிச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு போதும் சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் எனக்கு ஜம்கா நான் நினச்சேன் 2-3 பேபி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு பேபி போதும், ஜிமின் ரொம்ப கஷ்டப்பட்டான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் இல்லை ஜம்கா அது சொல்கிறாங்க. பாரு எனக்கு போதும், ஒரு பேபி போதும், ஓகேவா, நம்மளை அப்பா அம்மானு கூப்பிட்டு ஒரு பேபி போதும், அதுக்கப்புறம் அவளை ஸ்ட்ராங்காக வளர்க்கணும், அவ்வளோ மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை, அவள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கா, ஸோ இனிமேல் அவளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கணும், அப்புறம் நான் ஒன்று பார்த்துக்கணும், நீ எனக்கு இருக்கா, அது போதும், பேபி இருக்கா, இது போதும் சொல்லிட்டாங்க. நாங்களும் அது தானே முடிவு பண்ண சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை முடிவு பண்ண சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இவன் ஜேகப் தெரியுமா, காய் இருக்கார்ல, அவரோட டெலிவரி அந்த டைம்லேயே சொல்லிட்டாரு எனக்கு ஒரு பேபி போதும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. காய் நீ வேறு லெவல் சொல்லிட்டு எல்லாரும் காய் பார்க்குறாங்க. காய் வந்து ரொம்ப நல்லா பார்த்து ஜேகப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே இந்த பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு அவங்க பேபி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் பேபி தூக்கிட்டு வந்து ஜிம் பெட்டில் படுக்க வச்சுட்டு பார்க்குறாங்க. ஜிம் அப்படியே க்யூட்டாக பால்கனிட்டு நின்றுருக்காங்க. என்னடாம்மா என்ன பார்க்குற சொல்கிறாங்க. ஜங்கா லைஃப் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லானதுல. ஆமாம் பியூட்டிஃபுல்லானது, நம்ம கூட இருக்கிற பர்சன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம ட்ரூவாக லவ் பண்ணாங்க, நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனையும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாருக்கும் இதே மாதிரி லைஃப் அமையணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கடாமா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு மேரேஜ் பண்ண டேலேருந்து இல்லை இப்போ வரைக்கும் இந்த 5 இயர்ஸில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஓகேவா, இந்த 5 இயர்ஸ் இதுவே போதும் கூட தோணுன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சொல்கிறாங்க. என்னை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பேக் போனாக இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு பெஸ்ட் சிபிஐ ஆஃபீஸராக இருக்கிறேன். அதுக்கு ரீசன் நீங்கள் தான் சொல்கிறாங்க. அச்சோ நானும் பிஸ்னஸில் நம்பர் 1 இருக்குது, நீ தாண்டா ரீசன், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக 2 பேரும் நம்ம ஒருத்தர் சலைச்சவங்களே கிடையாது, விட்டு கொடுக்குறதும் சரி, லவ் பண்ணுறதும் சரி, மேனேஜ் பண்ணுறதும் சரி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறாங்க. பார்த்துங்களா சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாரு. இதே உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பி முடிஞ்சிருக்கும். ஏன் நான் வந்துட்டு குருவெல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாதிரிலாம் கொடுக்கலன்னா, எப்போவுமே இந்த ஜங்கோட ஜிம்மோட எஃப்எஃபாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஸ்டோரி வந்துட்டு அவங்க ஹார்ட் ஆகிற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்க வேணாம், கொஞ்சம் எப்படி ஸ்மூத்தாக கொடுக்கலான்றதுக்காக இந்த ஸ்டோரி கொடுத்தேன். ஓகே உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நம்ம பார்ட்னரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது, ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பை, டேக் கேர் எவ்ரி ஒன்.